சந்தோஷமா இருக்கீங்களா? சவுண்ட் கேக்குதா? சவுண்ட் கேக்குதா? சந்தோஷமா இருக்கீங்களா? क्या हम सब आनंद में हैं? சமாதானமா இருக்கீங்களா? शांति के साथ है? சுகமா இருக்கீங்களா? சுகமா இருக்கீங்களா? சொல்லுங்க. எங்க வருது சமாதானம், எங்க சந்தோஷம் இல்ல? படுற பாடம் எங்களுக்குதான் தெரியும் சொல்லிட்டு வந்து அதான் கர்த்தர் போராட்டம் உண்டு, பிரச்சனை உண்டு, இல்ல கலக்கங்கள் உண்டு, வந்து உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றாரு வந்து. அவர் இருக்காரு இல்லையா? சர்ச்சுக்குள்ள 2 பேர் வந்துட்டாலே இல்லையா? ரைட், ஓகே, சொல்லுங்க. எங்க சமாதானம் இருக்கு? और हम सोचते हैं कि कहाँ हमारे जीवन में शांति है, எங்க சமாதானம் சந்தோஷம் இருக்கு வந்து, और कहाँ हमारे जीवन में सुख या शांति है, எங்க சுகம் இருக்கு, कहाँ हमारे जीवन में चंगाई है, எங்க இருக்கு இல்ல? हम सोचते हैं कहाँ है हमारे पास, எனக்கு இருக்கிற பாடம் எனக்கு தான் தெரியும். और हम सोचते हैं कि मेरे को जो परेशानियां वो मैं ही जानता हूँ, இயேசு அதான் சொல்றாரு, और परमेश्वर यीशु मसीह भी यही कहता है உலகத்தில் உபத்திரம் உண்டு, कि जगत में आपको परेशानियां होंगी, நான் கூட இருக்கிறேன் இல்ல, परंतु मैं आपके साथ हूँ, நான் ஜெயித்து தருவேன், और मैं आपकी सारी परेशानी को दूर உங்களை करूंगा, ஒருபோதும் கைவிட மாட்டேன். और मैं कभी भी आपका हाथ नहीं छोड़ूंगा. நம்ம சர்ச்சில் 2 பேர் வந்தாலே और हमारे कलीसिया में अगर 2 लोग ही उपस्थित हो जाएं இயேசு तो வந்துட்டாரு. यीशु मसीह वहां उपस्थित हो जाएंगे, இயேசு உயிரோட தான் இருக்காரு இல்லையா? और हम जानते हैं यीशु मसीह जीवित है, ஆவியானவர் உங்களுக்குள்ள தான் இருக்காரு வந்து, और आत्मिक परमेश्वर हमारे अंदर है, இயேசு பக்கத்துல தான் இருக்காரு, यीशु मसीह हमारे साथ में है, எல்லாரும் பக்கத்துல இருக்காரு. और हम सबके साथ में है. உங்க இயேசு என்ன இறந்துட்டாரா? क्या हम सोचते हैं यीशु मसीह मर गए? உயிரோடு இருக்காரு, वो हमेशा जीवित है, ஜீவனுள்ள தேவன் வந்து, वो जीवित परमेश्वर है, சொல்ற அத்தனையும் கேட்கிறாரு வந்து. और हम जो भी कहते हैं वो सब सुनने वाला परमेश्वर, உங்களை ரட்சிக்க வந்தாரு, और हम सबका उद्धार करने के लिए वो यहाँ है, உங்களுக்கு தானே ஜெயம் கொடுக்க வந்தாரு, और हम सबको जीत देने के लिए आए. அப்புறம் யாரும் இல்லாம இருக்கிறீங்க? और फिर हम क्यों ऐसा सोचते हैं कि हमारा कोई नहीं, யார் கைவிட்டாலும் இல்ல, और कोई भी अगर हमारा साथ छोड़ते हैं, ஒண்ணுமே இல்ல போனாலும் अगर हम कुछ भी नहीं होने वाले हो, இயேசு கிறிஸ்து என்னோட இருக்கிறாரு. तो यीशु मसीह हमेशा हमारे साथ है. अच्छा, இன்னைக்கு அந்த படிச்ச சங்கீதத்தை ஒரு நிமிஷம் எடுத்துடலாம். और हमने जो भजन संहिता में आज पाठ पढ़ा था उसको हम एक बार निकाल लें. இதுல பாருங்க, இந்த சங்கீதத்துல 6 வசனம் இருக்கு வந்து. और इस भजन संहिता 150 में 6 वचन है. சங்கீதம் 1ல வந்து 6 வசனம் இருக்கு வந்து. और भजन संहिता 1 में भी 6 वचन है. சங்கீதம் 1 வந்து, और जो भजन संहिता 1 है, அதுல என்ன ஆரம்பிக்கும்? நீங்க பாக்கியவான்கள் என்று ஆரம்பிக்குது. और उसमें शुरू होता है कि आप भाग्यवान हैं. நம்ம பாக்கியவான்கள் என்று அழைத்து हमें भाग्यवान होने के बोलकर बुलाकर, இந்த கடைசி சங்கீதத்துல और आखिरी जो भजन संहिता है, அந்த துதி உச்ச கட்டத்துல और उस स्तुति को ऊंचे स्तर पर ले जाकर கொண்டு செல்கிறது. और वहां परमेश्वर उस स्तुति को ऊंचे स्तर पर ले जाता है. அந்த வசனம் 1 வாசிச்சானா, और अगर हम पहले वचन को पढ़ें, தேவனை எங்கே நாம் துதிப்பது, தேவனை எங்கே துதிக்க வேண்டும், தேவன் இது 151 சரி, यहोवा की स्तुति करो, எங்கே நாம் துதிக்க வேண்டும், और कहां मैं परमेश्वर की स्तुति करूं. நமக்குள்ள இருக்கிறார் இல்லையா? और क्योंकि परमेश्वर हमारे अंदर है, நாம் தான் இயேசுவுடைய ஆலயம், और हमें ये सोच के मानना है इस बात को, ஏன் துதிக்க வேண்டும் நாம்? क्योंकि हमें परमेश्वर की स्तुति करनी है. ஆலயத்துக்கு வரப்ப துதிக்க வேண்டும். जब हम कलीसिया में आए तब हमें परमेश्वर की स्तुति करनी है. அந்த 2வது வசனத்தை வாசிச்சானா, और दूसरे वचन में हम देखें ஏன் துதிக்க வேண்டும் क्यों हमें स्तुति करनी है. படிச்சு பார்த்தானா, और अगर हम पढ़ेंगे तो சர்வத்தையும் சிருஷ்டித்தவர் அவர்தான், क्योंकि सारी सृष्टि की रचना उसी ने की है, அவரால் என்று ஒன்றுமே இல்லை, और अगर उसके बिना कुछ भी नहीं है, அதனால தான் துதிக்க வேண்டும். इसलिए हमें उसकी स्तुति करनी है. தொடர்ந்து 3ல இருந்து 5 மட்டும் வாசிச்சானா, और 3 से 5 वचन में हम देखते हैं எப்படி துதிக்க வேண்டும். कैसे हमें उसकी स्तुति करनी है. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட, और वाद्य यंत्रों के द्वारा, கைகளை தட்டி और हाथ ताली बजाते हुए, எப்படி துதிக்க வேண்டும் என்று சொல்கிறது. और हमें उसी तरह किस तरह से हमें स्तुति करनी बताया गया है. கடைசி வசனம் வந்து, और आखिरी जो वचन है, யார் துதிக்க வேண்டும், इसको परमेश्वर की स्तुति करनी चाहिए. உலகத்திற்கு அத்தனை பேரும் துதிக்க வேண்டும் சொல்லுது. और यहाँ लिखा है जितने प्राणी हैं हम सब परमेश्वर की स्तुति करें. அந்த உலகத்திற்கு அத்தனை பேர் துதிக்க வேண்டும்னா, और अगर जगत के सारे प्राणियों को यह स्तुति करनी है तो நாம எத்தனை நாள் ஜெபிச்சுட்டு இருப்போம், ஆண்டவரே என்ன ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், இல்ல ஏன் உடம்பு சரியாக்குங்க, அப்படி அது ஆக்குங்க இது ஆக்குங்க சொல்லிட்டு வந்து. और हम रोज प्रार्थना करते हैं कि परमेश्वर मुझे ऐसी आशीष दीजिए, वैसी आशीष दीजिए, मेरी तंगाई दीजिए, मुझे ऐसा ये दीजिए वो दीजिए. நம்ம தேசத்தை பத்தி நினைக்கிறீங்களா?
क्या हम अपने देश के बारे में सोचते हैं? உலகத்தை பத்தி நினைக்கிறீங்களா? क्या इस जगत के बारे में सोचते हैं? இப்ப உலகத்துல என்ன நடந்து கொண்டிருக்குன்னு தெரியுங்களா? इस जगत में आज क्या चल रहा है, क्या हमें मालूम है? உலகத்துல பாப்புலேஷன் வந்து 750 crore மேல. और इस दुनिया की जो जनसंख्या है वो 750 करोड़ के भी ऊपर है। இந்த கொரோனா வைரஸ் और इस कोरोना के कारण 2 வருஷமா और 2 साल से எவ்வளவு பாதிச்சிருக்கு இல்லையா? और कितना पीड़ित हुआ है लोग। கூகுள் அந்த அப்போல் சொல்ல வந்து 500 கோடி மேல வந்து இந்த பைபிள் அன்லோட் பண்ணி பார்த்திருக்காங்க. और गूगल सर्च में हम देखते हैं कि 500 करोड़ से ज्यादा लोगों ने बाइबल को डाउनलोड करके उसको पढ़ा है दिनों में। இதுதாங்க எழுப்புதல் வந்து. और यही उद्धार का समय है। இதை நினைச்சு பார்த்திருக்கீங்களா? और क्या हमने इस बारे में सोचा है? சென்னையில और चेन्नई में 12 மணி நேரம் நைட் உபவாச ஜெபம் வந்து. और रात को 12 घंटे उपवास की प्रार्थना चली थी। எத்தனை பேர் கூடுறாங்க தெரியுங்களா? और कितने लोग उसमें सम्मिलित होते हैं क्या जानते हैं? 4 லட்சம் பேர் கூடுறாங்க வந்து. 4 लाख लोग उसमें सम्मिलित होते हैं। எந்திரிச்சு கூட போறது இல்ல. और वो कभी उठकर भी नहीं जाते हैं। கன்னியாகுமரியில உபவாச ஜெபம் நடக்குது. और कन्याकुमारी में उपवास की प्रार्थना அதே होती है। நைட் ஃபுல்லா உட்கார்றாங்க. और उसमें रात भर लोग बैठे रहते हैं। எத்தனை பேர் உட்கார்றாங்க தெரியுங்களா? क्या जानते हैं वहाँ कितने लोग? 1 லட்சம் பேர் உட்கார்றாங்க. 1 लाख लोग वहाँ उपस्थित होते हैं। அதாங்க ஆவியானவர் மழை பொழிஞ்சிட்டு இருக்கு வந்து. और यही आत्मिक बरसात है जो हो रही है। பின்மாறி ஆரம்பிச்சிருச்சு வந்து. और उद्धार का समय शुरू हो चुका है। எனவே நம்ம ஜெபத்தை மாத்திக்கணும். इसलिए हमें अपने प्रार्थना के तरीके को बदलना है। காலை 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தேசத்திற்காக ஜெபிக்கணும் வந்து. और सुबह आधा 1 घंटा हमें अपने देश के लिए प्रार्थना करना जरूरी है। இனிமேல் எந்த ஆட்சி நடந்தாலும் और आने वाले दिनों में कोई भी दल राज्य करे, ஆவியானவர் எழுப்பதை யாரும் தடை பண்ண முடியாது. और आत्मिक उद्धार को कोई रोकने वाला नहीं है। ஏன்னா உங்க திங்கிங் அங்க வைங்க. வேளாண் நாடுகள் இல்ல. और हमारी सोच जो ऊंचाई को देखने के लिए होनी चाहिए। நம்மளை பத்தி அக்கறைப்பட வேண்டாம். और हम क्या इधर ऐसे ही लोग हैं? இயேசு அந்த ஜெபத்தை கத்து கொடுத்தாரு இல்லைங்களா? பரலோக ஜெபத்தை. और परमेश्वर ने हमें अपनी प्रार्थना को सिखाया है உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறேன் சொல்றாரு. कि आपकी क्या क्या जरूरतें हैं वो मैं जानता हूँ। நீங்க வாய் திறந்து பேசுற முன்னாடி அவர் இல்ல மருத்துவர் கொடுப்பாருங்க. அவர் தெரிஞ்சிருக்கு வந்து. और आपके मुंह खोल कर बोलने से पहले ही वो आपकी सारी जरूरतों को पूरा करने वाला है। அவர் சித்தத்தின்படி நீ வாழ்றீங்களா? क्या आप उसकी इच्छा के अनुसार जीवित அதான் रहे हैं? இம்பார்ட்டன்ட் வந்து. और वो हमें चलना है। இப்ப ஒரு இல்ல கண்களை மூடி நம்ம பார்க்கலாம் வந்து. हम कुछ क्षणों के लिए आंखों को बंद करके हम प्रार्थना करें தேவன் நோக்கி பார்க்கலாம். और परमेश्वर की ओर ताकें। பரலோக சிங்காசனத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. और हम अपने परमेश्वर स्वर्ग के सिंहासन की ओर हम अपनी आंखों को उठाते हैं। வானத்தை சிங்காசனமாகவும் और आपके जो वचन है वो सिंहासन में है, பூமியை பாதப்படியாகவும் और आपके जो पद है वो भूमि पर है। கொண்டுள்ள தேவாதி தேவனே, और आप ऐसे महान परमेश्वर हैं। பாதத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. और हम आपके चरणों में आए हैं परमेश्वर। முற்றிலுமாக और आप पूरी रीति से ஆவி ஆத்மா சரீரத்தை और आत्मा शरीर और मध्यम से முற்றிலுமாக உமக்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. और हम अपने आप को पूरी रीति से अर्पण करते हैं। வெறுமையா தாழ்த்துகிறோம் और हम आपको दीन करते हैं। ஆண்டவரே. எங்களோடு பேசும் என்று और आप हमसे बातें करिए அப்படியே வார்த்தையின்படியாக और आपके वचनों के द्वारा நடந்து கொள்ள और हम चलने वाले बने। ஆண்டவரே எங்கள் நாட்களிலே और हमारे दिनों में, आने वाले दिनों में, எங்கள் நாட்கள் பெரிய எழுப்புதலை காணத்தக்கதாக और इन दिनों में हम बहुत बड़े उद्धार को देख पाए। ஆவின் அருள் மாதிரி ஊற்றப்படும்படியாக और आत्मिक उद्धार पूरी भरपूरता से रहने पाए। எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும்படியாக और हम हमारे को सबको आप उपयोग में लाइए परमेश्वर। உங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. अपने आप को अर्पण करते நீர் எங்களை பொறுப்படுத்தி நடத்தும். आप ही इस उत्तरदायित्व को लेकर चलाइए। आमीन। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். और यीशु मसीह के नाम से आप सबका अभिनंदन करता हूँ। இந்த நாளின் செய்தி, और इस आज के दिन का जो वचन है, संदेश, செய்தியின் தலைப்பு और उसका शीर्षक है let not your heart be troubled. और आपका हृदय में कोई भी कड़वाहट ना आए या विचलित ना हो। உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. और आपका मन या हृदय विचलित ना हो। வாசிப்போம் யோவான் 14:1. और हम पढ़े यूहन्ना रचित सुसमाचार उसका 11वां अध्याय पहला वचन। உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. 14:1. यूहन्ना 14 उसका पहला पद। हमारा मन व्याकुल ना हो, परमेश्वर पर विश्वास रखो और मुझ पर भी विश्वास रखो। உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. और तुम्हारा मन व्याकुल ना हो। ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார். और परमेश्वर आप सबको देखकर कहता है உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. कि तुम्हारा मन व्याकुल ना हो। இன்று आज के दिन ஏதோ ஒரு கலக்கத்தோட
हम किसी भी विचलित मन से போராட்டத்தோட एक प्रवाह से संघर्ष के रूप से பிரச்சனையோட परेशानी के द्वारा சர்ச்சில் வந்திருக்கிறீர்கள் और हम कलीसिया में उपस्थित हैं அல்லது ஜூமில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், या हम जूम के माध्यम से देख रहे हैं, எனக்கு அன்பானவர்களே, और मेरे प्यारे भाइयों बहनों, கலக்கமில்லாத ஒரு नबரை और व्याकुल ना हो ऐसा कोई मनुष्य நாம் பார்ப்பது அரிதுதான். और हमें देखना बहुत मुश्किल है। எல்லாருடைய வாழ்க்கையிலும் और हम सब के जीवन में ஏதோ ஒரு போராட்டம், कुछ ना कुछ परेशानियां, संघर्ष, ஏதோ ஒரு பிரச்சனை, कुछ ना कुछ परेशानी, ஏதோ ஒரு பாடு, कुछ ना कुछ कष्ट, ஏதோ ஒரு வியாதி कुछ ना कुछ बीमारी கலங்கடித்து கொண்டுதான் இருக்கும். और हमारे जीवन को व्याकुल करती रहती है। இன்றைய கூட आज के दिन भी ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், परमेश्वर हम आप सबको देखकर कहता है உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. कि आपका मन व्याकुल ना हो। நீங்களும் கூட और आप सब भी ஏதோ ஒரு போராட்டத்திலோ और किसी भी संघर्ष में, பிரச்சனையிலோ परेशानी में அடுத்து என்ன செய்வது कि हम आगे क्या करें, என்று கலங்கி கொண்டிருக்கலாம். हो सकता है आप इस बातों को सोचकर व्याकुल हो என்னை விசாரிக்க யாருமே இல்லையே, कि मुझे मेरी पूछ करने वाला कोई भी नहीं है எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, और मेरी सहायता करने वाला कोई नहीं है, எல்லாரும் என்னை மறந்து போய்விட்டார்களே, सब तो मुझे भूल चुके हैं எனது உறவினர்கள் எல்லாம் என்னை கைவிட்டு விட்டார்களே और मेरे रिश्तेदारों ने मुझे छोड़ दिया है, என்று சொல்லி ऐसा बोलकर, ஒருவேளை कलकத்தோடு இருக்கலாம். ऐसा सोचकर हम हो सकता है आपके जीवन में व्याकुल हो। இதுவரையிலும் और अब तक के समय में எத்தனையோ நாள் ஜெபித்து விட்டேனே, कि हमने प्रार्थना कर चुके हैं ஒன்றுமே நடக்கவில்லையே, कि कुछ भी नहीं हुआ என்னுடைய கலக்கத்திற்கு ஒரு முடிவே இல்லையே, और मेरे व्याकुल जीवन का क्या कोई अंत ना है, எனது போராட்டத்திற்கு முடிவே இல்லையே, क्या मेरे संघर्ष का कोई अंत नहीं है, எனது பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லையே क्या मेरी परेशानियों का कोई अंत नहीं है। என்ற ஏக்கத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். और इस आस से हम हो सकता है बैठे हो। இன்று ஆண்டவர் आज परमेश्वर உங்களை பார்த்து தான் சொல்கிறார், आप सबको देखकर ये कहता है உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. कि आपका मन व्याकुल ना हो உங்கள் போராட்டம் எதுவா இருந்தாலும், और आपका संघर्ष कुछ भी हो, பிரச்சனை எதுவா இருந்தாலும், परेशानी कुछ भी हो, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து यीशु मसीह परमेश्वर அதை மாற்ற முடியும். और वही उसको बदल सकता है। இயேசு கிறிஸ்து यीशु मसीह அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். अद्भुत काम को करना चाहता है। மெய்யாகவே इसलिए आने वालों, இயேசு यीशु मसीह உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற आपके जीवन में சகல கலக்கங்களையும், सारी व्याकुलताओं को, சகல போராட்டங்களையும், सारे संघर्ष को, சகல பிரச்சனைகளையும் सारी परेशानी को மாற்ற விரும்புகிறார். बदलना चाहता है। ஏன் கலக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வருகிறது? और क्यों हमारे जीवन में व्याकुलता, संघर्ष या परेशानी आती है? முதலாவது, पहली बात, trouble comes from curse out of sin. और जो परेशानी आती है वो पाप के द्वारा, शाप से आती है। பாவத்தினால் வருகிற சாபம் கலங்க பண்ணும். और जो पाप के द्वारा शाप होता है वही हमें व्याकुल करता है। பாவத்தினால் வருகிற சாபம் கலங்க பண்ணும். और जो पाप के द्वारा शाप आता है वो हमें व्याकुल करता है। யோசுவா என்று படித்த அந்த சாப்டர் எடுத்துக்கொள்வோம். யோசுவா 7வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். और आज हमने जो पाठ पढ़ा था यहोशू का, उसे हम निकालें 7वां अध्याय। யோசுவா 7:25 வாசியுங்கள். और यहोशू 7 उसके 25वें पद को हम पढ़े। அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினதென்ன? இன்று கர்த்தர் உங்களை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவர்களை அக்கினியில் சுட்டெரித்து கற்களினால் மூடி. அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? और वहां यहोशू कहता है, तूने हमें क्यों कष्ट दिया? இன்று கர்த்தர் आज परमेश्वर உன்னை கலங்க பண்ணுவார். तुझे कष्ट देगा। ஆகானை பார்த்து சொல்கிறார், और वो आगान को देखकर कहता है நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? कि तूने हमें क्यों कष्ट दिया है? இஸ்ரவேல் முழுவதையும் கலங்க பண்ணி விட்டாயே. और तूने पूरे इस्राएल को कष्ट दिया है। ஆகான் என்ன செய்தான்? आगान ने क्या किया था? யோசுவா 7:20-21 வாசியுங்கள். और यहोशू 7 उसके 20 और 21 में हम देखते हैं। அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்குள்ளவராய் பாவித்தேன். இன்னின பிரகாரமாக செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய கால்வழியையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன்பாளையத்தை நான் கண்டு அவைகளை விசித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தி பூமிக்கு புதைத்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். இந்த சம்பவத்தின் பின்னணி என்னன்னா, और इस जो घटना के पीछे क्या कारण है? எனவே யோசுவாவும் ஜனங்களும் और यहोशू और सारे लोग அந்த எரிகோ மதில சுத்தி வர்றச்சே,
और यरीहो की दीवार के चारों तरफ में जो वो घूम रहे थे மதில் விழுந்தது. और वो दीवार ढह गई எரிகோ நகரத்திற்குள் சென்றார்கள், और वो यरीहो नगर में प्रवेश कर गए கொள்ளையிட்டார்கள், और उन्होंने उस नगर को लूट लिया ஜெயித்து விட்டார்கள். और उस नगर को जीत लिया அப்புறம் மீண்டும் இன்னொரு யுத்தத்துக்கு போக வேண்டும். और फिर से उन्हें एक युद्ध के लिए जाना था ஒரு ஆயி பட்டணம், और आइन नाम का एक शहर அது சின்ன பட்டணம் வந்து और वो एक छोटा सा नगर था அதை வந்து யோசுவா வந்து வேவு பார்க்கிறாரு. और यहोशू उस नगर की तरफ देखता है அவங்க என்ன சொல்றாங்க, और वहां वो ये कहता है இவங்க கொஞ்சம் பேர் போனாலும் அதை ஜெயிச்சுக்கலாம். कि आप थोड़े ही लोग जाकर उस नगर को जीत सकते हैं அப்புறம் யோசுவா இந்த வீரரை அனுப்புறாரு. और यहोशू वहां वीर पुरुषों को भेजता है எல்லாமே அவங்கள முடியல, அவங்கள தோல்வி அடைஞ்சிருவாங்க வந்து और எல்லா தோல்வி वहां वो लोग हार गए அருகையா. அது அது வந்து அந்த பிரச்சனை யோசுவா வந்து ஒண்ணும் அவனுக்கு புரியல வந்து ஏன் இந்த மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு வந்து और उस समय यहोशू को समझ में नहीं आया कि ऐसा क्यों हुआ அப்பதான் தெரியுது வந்து இந்த அவங்க அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, இவங்க ஜனங்கள் பாவம் பண்ணிட்டாங்க வந்து. और तब परमेश्वर ने यहोशू से कहा कि तेरे जनों ने तो पाप किया है அதாவது நான் பார்த்தோம் இந்த பொன்னும் வெள்ளி வந்து இச்சித்து எடுத்துக்கொண்டான் ஆகான் வந்து. और जो आगान ने सोना और चांदी अपनी इच्छा के अनुसार उसने अपने पास रख लिया छुपाकर அது கர்த்தருடைய பொக்கிஷத்தில் சேர்க்கப்பட வேண்டவே. और वो परमेश्वर के सामने उसको भेंट चढ़ाया जाना था இஸ்ரவேல் ஜனங்கள் என்னை கலங்க பண்ணினது, என்ன இஸ்ரவேல் ஜனங்களை கலங்க பண்ணினது அவனுடைய அந்த களவு செய்தது இல்லையா, அந்த ஒரு தீமையான காரியத்தை செய்யணும், பாவமான காரியத்தை சாப கேதுவான காரியத்தை செய்தான் வந்து. और इस्राएलियों को जो कष्ट मिला वो उसका कारण था कि आगान ने जो अपनी सुई इच्छा के कारण उन चीजों को अपने पास रख लिया, उस पाप का शाप उन्हें मिला அந்த கர்த்தர் சொல்றாரு பாருங்க, जो परमेश्वर कहता है யோசுவா 7:11 வாசிங்க. यहोशू 7 उसके 11 में हम 11 पद में हम देखते हैं இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கை மீறினார்கள், சாபத்தீடானதை கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டப்பாடிக்குள்ளே வைத்ததும் இல்லை. இவ்வளவு நம்ம ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம்னா अगर हम किसी पुलिस स्टेशन में जाते हैं சில அந்த குற்றம் பண்ணிட்டேன்னா और कुछ गलत काम करके हम अगर जाते हैं இந்த டிஃபரெண்ட் கிளாஸ்ல போடுவோம், 4-5ல தான் போடுவோம் வந்து. और वो अलग अलग श्रेणी में उन काम को रखा जाता है இங்க கர்த்தர் சொல்றாரு பாருங்க வந்து, और यहाँ परमेश्वर कहता है இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், इस्राएलियों ने पाप किया है என் உடன்படிக்கையை மீறினார்கள், और जो वाचा मैंने बांधी थी उसे तोड़ दिया சாபத்தீடனால் எடுத்துக்கொண்டதும் और चोरी और छल से उन्होंने चीज को ले लिया களவு செய்ததும் और छल से लिया வஞ்சித்ததும் और चोरी की தங்கள் பண்டப்பாடிக்குள்ளே வைத்ததும் உண்டு. और अपने सामान को उस सामान को अपने पास भी रख लिया சுமார் அக்கு வேற ஆணி வேற கர்த்தர் எப்படி சொல்றாரு பாருங்க வந்து. और परमेश्वर की छोटी छोटी बात को चिन्हित करके कहता है கர்த்தருடைய மனசு எவ்வளவு பாதிச்சிருக்கு இல்லைங்களா. और कितना परमेश्वर के मन में खेद उत्पन्न हुआ है இப்படியாய் ऐसा लिए இஸ்ரவேலர் इस्राएलियों ने பாவம் செய்தார்கள், पाप किया என் உடன்படிக்கையை மீறினார்கள், और मेरी वाचा को उन्होंने तोड़ दिया சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டார்கள். और श्राप के फल को उन्होंने ले लिया அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, और परमेश्वर के प्यारे जनों நம் வாழ்க்கையில் கூட हमारे जीवन में भी ஏன் இந்த கலக்கங்கள், क्यों इस तरह की व्याकुलता है ஏன் இந்த பிரச்சனைகள், क्यों ऐसी परेशानियां हैं ஏன் இந்த போராட்டங்கள், क्यों ऐसा संघर्ष है அப்படி நாமும் மீறி இருக்கிறோமா, और क्या हमारे में हमने भी कुछ पाप किया है கர்த்தருடைய கற்பனைகளை மீறி இருக்கிறோமா, और हमने भी परमेश्वर की वाचा को तोड़ा है क्या அநேக கட்டளைகளை கீழ்ப்படியாம இருக்கிறோமா, और बहुत से परमेश्वर की वचन का हम पालन नहीं कर रहे हैं क्या ஆராய்ந்து பாருங்கள். हमें अब ध्यान लगा के देखना है அநேக விஷயங்களை தவறி இருக்கிறோம், और बहुत सी बातें हमने करी होंगी गलत அநேக காரியங்கள் புரியாமல் இன்னும் இன்றும் இருக்கிறோம். और हो सकता है हमें खुद ना मालूम होगा कि हमने गलत किया है ஆண்டவர்களோட பேசுவார். और आज परमेश्वर आपसे बातें करेगा இப்பொழுது ஆராய்ந்து பாருங்கள், अपने आप को जांच के देखिए விட வேண்ட காரியங்கள் எல்லாம் விட்டு விடுங்கள். और छोड़ने वाली सारी बातों को छोड़ दीजिए இந்த இடத்தில் ஆகான் என்ன செய்தான், और इस जगह पर आगान ने क्या किया ஏன் இந்த இஸ்ரவேலருக்கு கலக்கம், और क्यों इस्राएलियों में एक अलग हुआ கர்த்தர் என்ன சொன்னார், परमेश्वर ने क्या कहा எரிகோவே உங்களுக்கு கொடுக்க போகிறேன், और मैं यरीहो नगर को आपको देता हूँ பட் சாபத்தீடானவைகளை எடுக்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். और शापित वस्तुओं को आप ना ले इसके लिए ध्यान रखें பொன் வெள்ளி எல்லாம் और जो सोना और चांदी है கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேர்க்க வேண்டும், और परमेश्वर के सामने अर्पण करने वाली चीजें அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது. उसे आप लोगों को अपने पास नहीं रखना है எல்லாமே கர்த்தர் சொல்லி இருக்கிறார் வந்து. और ये सब बातें परमेश्वर कह चुका था நாம் हमसे। செய்ய வேண்டியதெல்லாம் எல்லாம் கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார் வந்து. और हमें क्या क्या करना है वो सब परमेश्वर हमको बता चुका है இந்த பொன் வெள்ளியை இச்சித்து எடுத்துக்கொண்டான். और उसने अपनी लालसा के द्वारा सोने और चांदी को अपने पास रख लिया இச்சிப்பது பாவம் என்று
इच्छा जो है अपनी स्वेच्छा पाप है அந்த 10 கட்டளைகளிலே ஒன்று சொல்லி இருக்கிறது. और उस 10 आज्ञाओं में परमेश्वर ने कहा है பிறருடைய और दूसरों ஒன்றையும் की किसी वस्तु को இச்சையாதிருப்பதாக. इच्छा नहीं करना। ஏற்கனவே கர்த்தர் சொல்லி இருக்கிறார். परमेश्वर ने पहले ये बता दिया है நம் வாழ்க்கையில் கூட और हमारे जीवन में भी இப்படிப்பட்ட பாவங்கள் இருக்கலாம். और ऐसे पाप हमारे जीवन में हो सकते हैं இவைகளெல்லாம் விட்டுவிட வேண்டும். और इन सब बातों को हमें छोड़ना है। யாக்கோபு 1:15 வாசிப்போம். யாக்கோபு 1:15. याकूब की पत्री पहला अध्याय उसके 15वें वचन में आप देखें। உங்கள் இச்சையானது கர்ப்பத்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். 1:15. फिर अभिलाषा गर्भवती होकर पाप को जन्मती है பாவம் பூரணமாக போது और जब पाप बढ़ जाता है மரணத்தை பிறப்பிக்கும். तो मृत्यु को उत्पन्न करता है। இச்சையானது கர்ப்பம் தரித்து और अभिलाषा गर्भवती होकर பாவத்தை பிறப்பிக்கும். पाप को जन्मती है பாவம் பூரணமாக போது और पाप जब बढ़ जाता है மரணத்தை பிறப்பிக்கும். तो मृत्यु को उत्पन्न करता है। ஆகான் செய்த பாவம் और आकान ने जो पाप किया அவனுக்கு மரணத்தை கொண்டு வந்தது. उसके लिए उसने उस मृत्यु को प्राप्त किया। கற்பனைகளை மீறுவது, और आज्ञाओं को न मानना, கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது परमेश्वर की आज्ञाओं का पालन न करना, பாவம் என்று வேதம் சொல்கிறது. वो वचन कहता है कि वो पाप है। ஜெபிக்காமல் இருப்பதும் பாவம்தான். और प्रार्थना न करना भी एक तरह पाप है। ஆண்டவரது வார்த்தையை மீறுகிறது பாவம். और परमेश्वर के वचन को न मानना भी पाप है। இன்று நம் வாழ்க்கையில் ஏன் கலக்கங்கள் வருகிறது? और आज हमारे जीवन में क्यों कलह आता है? ஒருவேளை கர்த்தருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுக்காமல் இருக்கிறோமா? और हो सकता है हम परमेश्वर की आज्ञाओं को न मानने वाले हों இச்சையான காரியங்களை நடப்பிக்கிறோமா? और अपनी इच्छा के अनुसार कार्य कर रहे हों ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறோமா? और परमेश्वर को जो बातें प्रिय नहीं है वो हम कर रहे हों। இந்த காரியங்கள் நம் வாழ்க்கையில் காணப்படுகிறதா? और उसे हमारे जीवन में ऐसी बातें हैं क्या? பாருங்க, அதுதான் மரணத்துக்கு நேராக கொண்டு செல்லும். और यही बातें हमें मृत्यु की ओर ले जाएंगी। யோசுவா 7:24-25 வாசிப்போம். और यहोशू 7 उसके 24 और 25 पद में हम पढ़ें। அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேல் எல்லாரும் கூட தேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் காய்களையும் பொன்பாளையத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்கு கொண்டு போனார்கள். அங்கே யோசுவா, நீங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உங்களை கலங்க பண்ணுவார் என்றார். அப்போது இஸ்ரவேல் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியால் சுட்டெரித்து கற்களினால் மூடினார்கள். இங்க பாருங்க, और यहाँ हम देखते हैं ஒரு மனிதன் செய்யும் பாவம் और एक मनुष्य के द्वारा किया गया पाप அவன் குடும்பத்தை அழித்து விட்டது. उसके द्वारा उसके पूरे परिवार का नाश हो गया। பாருங்க, அவன் குமாரர் குமாரத்தில் என்ன செய்தார்கள்? और हम देखते हैं कि उसके सारे बच्चे बीवी बच्चों को எல்லாம் அழிந்து போயிட்டார்கள். सब नष्ट हो गए। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्यारे जनों, கர்த்தருடைய கட்டளை மீறுவது பாவம். परमेश्वर की आज्ञा को न मानना पाप है। கர்த்தருக்கு பிரியமில்லாத और परमेश्वर की इच्छा के बिना इच्छा के चलना, எந்த காரியம் பாவம். ये सारी बातें पाप है। அது நம்மோடு பிடித்து போவதில்லை. और वो हमारे साथ ही नाश खत्म नहीं நமது होगी குடும்பத்தையே பாதிக்கும். और वो हमारे परिवार को भी बाधित करेगी சந்ததி சந்ததியாய் और पीढ़ी दर पीढ़ी சாபமா வருகிறது. और वो शाप के कारण शाप के लगातार वो शाप हमारे साथ रहेगा। இதுல கவனமா இருப்போம், इसलिए हमें ध्यान से रहना है ஜாக்கிரதையா இருப்போம். और ध्यान से रहना है। இந்த ஆகான் செய்த காரியம் और आगान ने जो काम किया அந்த குடும்பத்தையே और उसने उस परिवार को ही மரணத்துக்கு நேராய் கொண்டு சென்று விட்டது. मृत्यु की ओर ले गई। ஆகவே நாம் इसलिए हमें மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். बहुत ध्यान से रहना है। ஓகே, இதுல இருந்து விடுபட என்ன செய்ய வேண்டும்? और इससे छुटकारे के लिए हमें क्या करना है? நீதிமொழிகள் 28:13 வாசிப்போம். और नीति वचन उसका 28, 23 उसके 13वें वचन में हम देखते हैं। जो अपने अपराध का कार्य सफल नहीं होता, परंतु जो उनको मान लेता, छोड़ भी देता और दया की करता। உன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்விட மாட்டான், அவர்களை அறிக்கை செய்து விட்டுவிடுவவனோ இரக்கம் பெறுவான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். और जो अपने पाप अपराध छिपा रखता है उसका कार्य सफल नहीं होता। அவைகளை और उनको அறிக்கை செய்து விட்டு விடுவரோ जो मान लेता है छोड़ देता है இரக்கம் பெறுவான். उस पर दया की जाएगी। இன்று आज வீட்டுக்கு போங்க, आज आप लोग घर जाने के बाद யோசனை பண்ணுங்க, आप सोचिए என்னுடைய பாவம் कि आपके क्या पाप हैं। என் பிள்ளைகளை பாதிக்கிறதா? क्या मेरे पाप मेरे बच्चों को बाधित कर रहे हैं?
என் பேர குழந்தைகளை பாதிக்கிறதா क्या मेरे नाती पोतों पर उसका प्रभाव पड़ रहा है? ஆராய்ந்து பாருங்கள். हम ये ध्यान करके देखना है। எது இருந்தாலும் இல்ல और कोई भी बात हो அறிக்கை விடுங்கள், और उसको मानिए மன்னிப்பை பெற்றுக் கொடுங்கள். और क्षमा को प्राप्त करिए, என்ன கர்த்தர் மன்னிப்பார். क्योंकि परमेश्वर क्षमा करता है। அப்ப பாவத்தை மறைத்து வைக்கும் போது जब हम अपने पापों को छुपा के रखते हैं வாழ்க்கையில் மரணம் தான், और तब हमारे जीवन में मृत्यु आएगी, சமாதானம் இருக்காது, शांति नहीं होगी சந்தோஷம் இருக்காது. और खुशी नहीं होगी, அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். और हमें अपने पापों को मानकर उसे छोड़ देना है। அப்போ நிச்சயமாக तब निश्चित तौर पर கர்த்தருடைய இரக்கத்தை பெறுவோம். परमेश्वर के अनुग्रह को हम प्राप्त करेंगे। இப்ப முதலாவது நம்ம என்ன வாசிச்சோம் வந்து பாயிண்ட் வந்து पहले- பாவத்தினால் வருகிற சாபம் கலங்க பண்ணும். और पाप पहले हमने सुना था कि पाप के द्वारा जो शाप आएगा उससे कलह होता है, ஆமா, இது இல்லாம நான் பார்த்துக் கொள்ள வேண்டும். और ये ना होने के लिए हमें ध्यान रखना है। இதுக்கு என்ன சொல்யூஷன் வந்து और इसका समाधान क्या है? அறிக்கை செய்ய வேண்டும், हमें ये बातों को मानना है கர்த்தர் இரக்கத்தை பெறுவோம். और परमेश्वर के उद्धार प्राप्त करना है। இரண்டாவது, और दूसरी बात, trouble comes from sickness. और जो विपत्ति आती है वो हमारे दुर्बलता से आती है, வியாதியினால் வருகிற வேதனை கலங்க பண்ணும். और बीमारी के द्वारा जो परेशानी आती है वो हमें व्याकुल करती है, வியாதியினால் வருகிற வேதனை கலங்க பண்ணும். और बीमारी के कारण आने वाली जो दुख है वो हमें व्याकुल करती है। முதலாவது என்ன பார்த்தோம்? पहले हमने क्या देखा? பாவத்தினால் வருகிற சாபம் கலங்க பண்ணும். पहले हमने देखा पाप के द्वारा जो शाप होता है वो व्याकुल करता है, இப்பொழுது வியாதியினால் வருகிற வேதனை கலங்க பண்ணும். और दूसरी बात बीमारी से जो परेशानी आती है वो हमें व्याकुल करती है। யோவான் அந்த ஐந்தாவது அதிகாரம் 5 முதல் 8 நம்ம வாசிப்போம், அதை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். और यूहन्ना 5 उसके 5 से लेके 8 पद तक हम निकाल के रख लें। யாராவது வாசிங்க. யோவான் 5வது அதிகாரம் 5 முதல் 8 வாசிங்க. தரிசனம் வியாதிப்பட்ட ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு வெகு காலமாக வியாதித்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதித்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். இயேசு அவனை நோக்கி, எழுந்து ஒரு படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். இங்கே ஒரு மனிதனை குறித்து நாம் வாசித்தோம். और यहाँ एक मनुष्य के बारे में हमने पढ़ा, இந்த இடத்தில் வியாதி ஒரு மனிதனை கலங்கி பண்ணி கொண்டிருந்தது. और यहाँ हम देखते हैं कि बीमारी के कारण वो मनुष्य बहुत व्याकुल था, 38 வருட வியாதி கொண்டிருக்கிற மனுஷனை நோக்கி और जो 38 साल से जो बीमार था उस मनुष्य को देखकर சொஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா और उसको देखकर परमेश्वर ने कहा, क्या तू चंगा होना चाहता है? என்று இயேசு கேட்டார். ऐसा यीशु ने पूछा। 38 வருஷமா 38 साल से ஒரு மனுஷன் வியாதிப்பட்டிருக்கிறான். एक मनुष्य बीमार है, 38 வருஷமா 38 साल से வியாதிப்பட்டிருந்தா बीमारी में पड़े हुए, குடும்பத்தாரின் ஆதரவு கிடைச்சிருக்குமா? क्या उसको उसके परिवार का साथ मिला होगा? கிடைக்காது. नहीं मिला होगा। எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை, वो सबके द्वारा छोड़ दिया गया था, ஆதரவற்ற சூழ்நிலை, उसका कोई साथ नहीं देने वाला था, வேதனையோடு கூட और बहुत ही कठिनाई के साथ அந்த வியாதி और उसकी बीमारी थी, அந்த மனுஷனை தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. और उस मनुष्य को अकेला करके छोड़ दिया था। அவன் 7வது வசனத்தில் और 7वें वचन में हम देखते हैं, இயேசு பார்த்து சொல்கிறான், वो यीशु प्रभु को देखकर कहता है தண்ணீர் கலக்கப்படும் போது कि जब पानी हिलाया जाता है குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு तो मुझे कुंड में ले जाकर उतारने के लिए ஒருவருமே இல்லை, कोई भी नहीं है, ஒரு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. मेरी सहायता करने के लिए यहाँ कोई भी नहीं है, கூட பிறந்தவரோ कि साथ में पैदा हुए பெற்றோரோ मेरे माता पिता ஒருவருமே இல்லை. कोई भी नहीं है मेरे साथ, தனித்து விடப்பட்டிருந்தான். और मैं अकेला रह गया हूँ। வியாதி ஒருவனை தனித்து விடுகிறது. और जो बीमारी है वो मनुष्य को अकेला कर देती है, கொஞ்ச நாள் நம் பெற்றோர் உற்றார் உறவினர் செலவழித்து ஏதோ பார்த்துப்பாங்க வந்து. और कभी कभी कुछ दिन जो है माता पिता या रिश्तेदार उसका खर्चा उठाते हैं। நீண்ட நாட்கள் வியாதி என்றால் अगर वो बीमारी बढ़ती जाती है எல்லாருமே கைவிடப்பட்டவர்களாக இருப்பார்கள். तो सब धीरे धीरे साथ छोड़ देते हैं, இவ்வளவாய் வேதனையோடு கலங்கி கொண்டிருந்தான். और इसीलिए कठिनाई और परेशानी के साथ वो व्याकुल था। எனக்கு அன்பானவர்களே, और मेरे प्यारे भाई बहनों, நான் குடும்பத்திற்கு பாரமா இருக்கிறேனோ, अगर हम अपने परिवार के लिए एक भार है, வியாதி நிமித்தம் बीमारी के द्वारा என் குடும்பத்தார் எல்லாம் வெறுக்கிறார்களோ अगर परिवार से घृणा करते हैं, என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். और हो सकता है आज आप ये कहें, 6வது வசனத்தை பாருங்க. और 6वें वचन में हम देखते हैं படுத்திருந்த அவனை
कि जो लेटा हुआ था எல்லாரும் மறக்கப்பட்ட அவனை और जो सबके द्वारा बुलाया गया था, இயேசு தேடி வருகிறார். यीशु उसको ढूंढते हुए पहुंचे। இயேசு வந்து यीशु ने आकर அவனை விசாரிக்கிறார். और उसकी पूछ परख करी அவன் வெகு காலமாய் और वो बहुत समय से வியாதியாய் और बीमारी से இருக்கிறார் என்று அறிந்து और वो ये जानकर कि वो बीमार है சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா कि उससे पूछा क्या तू स्वस्थ होना चाहता है, என்று கேட்கிறார். ऐसा उसने पूछा। எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, और मेरे प्यारे यीशु मसीह के द्वारा विश्वासियों, வியாதி நிமித்தமாக बीमारी के द्वारा புறக்கணிக்கப்பட்டு हम दूर किए गए, கைவிடப்பட்டு सबके द्वारा छोड़े गए உதவியற்ற और बिना सहायता के விசாரிப்பற்று और कोई भी पूछ न करने वाला தனிமைப்படுத்தப்பட்டு और अकेले होंगे तो வேதனையோடு இருக்கிறீர்களா? और कष्ट के द्वारा हम अगर रह रहे हैं, உங்களை பார்த்தான் आपको देखने இயேசு சொல்கிறார், आपको देखकर यीशु कहता है உதவி செய்ய நான் இருக்கிறேன். कि तेरी सहायता करने के लिए मैं हूँ। அவர்தான் விசாரிக்கிறவர். और वही हमें पूछने वाला परमेश्वर है என்னை நம்ம விசாரிக்கிற ஒருவர் உண்டு. और मेरी जांच पूछ परख करने वाला एक परमेश्वर है அவர்தான் நம்ம இயேசு கிறிஸ்து. और वही मेरा यीशु मसीह है। வியாதி ஒரு மனுஷனை கலங்க பண்ணும். और बीमारी एक मनुष्य को व्याकुल कर सकती है, ஆனால் இயேசு உங்களை விசாரித்து और मगर यीशु मुझे जानकर உங்களை சொஸ்தமாக்க விரும்புகிறார். मुझे चंगाई देने का इच्छुक है। எனவே விசுவாசிகளிலே इसलिए हमें विश्वास रखना चाहिए। இப்போ வியாதி நம்மகிட்ட இருக்கு வச்சுங்களேன், और हो सकता है हमारे अंदर कोई बीमारी हो எனக்கு இதுக்கு குணமே ஆகாதுன்னு நினைச்சா ஒண்ணும் நடக்காது, வந்து குணமே ஆகாது. और अगर हम ये सोचें कि वो कभी हमें चंगाई नहीं मिलेगी तो हम चंगे नहीं होंगे। விசுவாசம் நம்பப்படுவர்களின் உறுதியும். और विश्वास करने वालों के लिए ढांढस बांधने का कार्य है। ஏன்னா சுகம் உண்டாகும் நம்பணும். और हमें विश्वास करना चाहिए कि हमें चंगाई मिलेगी। அதான் விசுவாசம் நம்பப்படுவர்கள் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயம். और विश्वास जो है वो एक बहुत बड़ा ढांढस बांधाता है हमारे जीवन में। இப்ப வியாதி இருக்குது, अभी हमारे जीवन में बीमारी है, நம்பணும். हमें मानना चाहिए இயேசு தொட்டு சுகமாக்குவாரு. यीशु मसीह मुझे छूकर चंगाई देगा, அது நம்பிட்டே இருக்கணும். और ये हमें मानते रहना चाहिए, அப்பதான் சுகமாகும். வந்து तभी मुझे चंगाई मिलेगी। எனக்கு ஒண்ணுமே ஆகாது, டாக்டர் சொல்லிட்டாங்க வந்து இல்ல வாழ்நாள் ஃபுல்லா இப்படியே இருக்கணும், और अगर हम सोचें कि मुझे कुछ नहीं हो सकता, डॉक्टरों ने तो कह दिया, அதை எனக்கு நம்பிட்டு அப்படியே இருக்க வேண்டியதுதான். और तो आपको वही सोचकर जिंदगी भर रहना पड़ेगा। விசுவாசத்துல நீங்க அந்த மாதிரி விசுவாசம் இருக்கும்போது கண்டிப்பா நிச்சயமா இல்ல கர்த்தர் வந்து சுகம் தருவார். வந்து और जब हम विश्वास में लगे रहेंगे तब परमेश्वर निश्चय ही हमें चंगाई देगा। ஏன் அவர் 24 hours அவர் கேர்ல தான் இருக்கும், 24/7 நம்ம கூட இருக்காரு இல்லையா? और वो पूरे दिन भर 24 घंटे हमारे साथ रहता है, பேச்சு மூச்சு எல்லாமே அவர் தெரியும். வந்து और हमारे हर श्वास को जानने वाला परमेश्वर है, நீங்க பேசுற முன்னாடி அவருக்கு தெரியும். வந்து और हमारे बोलने से पहले उस बात को जानने वाला परमेश्वर है। சில நேரத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, और बहुत समय आपने देखा होगा, ஜெபிக்கிற நீங்க நினைப்பீங்க, மனசுக்குள்ள நினைப்பீங்க, அது நடந்துரும். வந்து और आप सोचेंगे कि मुझे कुछ प्रार्थना करना है, पर उससे पहले ही वो हो जाता है। அதை நம்ம சொல்ற முன்னாடி அது மறுவத்துல கொடுத்துருவாரு அவர். அந்த மாதிரி இல்ல, और हमारे बोलने से पहले ही वो उसका उत्तर हमें देने वाला परमेश्वर है। நீங்க அவருக்கு பிரியமா நடக்கிறீங்க, அதுதான் முக்கியம். வந்து क्या आप उसमें परमेश्वर के साथ प्रियता से चलने वाले हैं, ये ज्यादा महत्वपूर्ण है। இப்ப மூன்றாவது, अब तीसरी बात, trouble comes from poverty. और जो व्याकुलता है वो निर्धनता से आती है, ஏழைகளின் வறுமை கலங்க பண்ணும். और जो निर्धन लोग हैं उनको व्याकुलता होती है। முதலாவது என்ன பார்த்தோம்? வந்து पहले हमने देखा था பாவத்தினால் வருகிற சாபம் கலங்க பண்ணும். और पाप के द्वारा जो शाप आता है वो व्याकुल करता है। ரெண்டாவது என்ன பார்த்தோம்? दूसरी बात, வியாதியில வருகிற வேதனை கலங்க பண்ணும். और बीमारी में जो कष्ट होता है वो हमें व्याकुल करता है। மூன்றாவது ஏழைகளின் வறுமை கலங்க பண்ணும். और निर्धन की गरीबी उसको व्याकुल करती है। நீதிமொழிகள் 10:15 வாசிங்க. और नीति वचन उसका 10 अध्याय 15 वचन में हम पढ़े, धनी का धन उसका दृढ़ नगर है, परंतु कंगाल की निर्धनता उसके विनाश का कारण है। ஐஸ்வர்யவானுடைய பொருள் கரணான பட்டணம், ஏழைகளின் வறுமையோ அவர்களை கலங்க பண்ணும். ஏழைகளின் வறுமையோ அவர்களே கலங்க பண்ணும். परंतु यहाँ लिखा है, परंतु कंगाल की निर्धनता उसके विनाश का कारण है। ஒருவேளை வறுமையோட, हो सकता है निर्धनता के साथ, பண பிரச்சனையோட, और पैसे की कमी के द्वारा, கடன் பிரச்சனையோட, और उधार की परेशानी में, கலகத்தோட और व्याकुलता के साथ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். सकता हम व्याकुल के साथ ये संदेश सुन रहे हैं। அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, और प्यारे परमेश्वर में विश्वासियों, ஏழைகளின் வறுமை और निर्धनता की गरीबी அவர்களை கலங்க பண்ணும். उनको व्याकुल करती है। நாளை என்ன செய்வது?
इसलिए क्या करें? கடன்காரர் வீட்டுக்கு வந்து விடுவார்களே, और जिसने उधार दिया है वो हमारे दरवाजे पर आए खड़ा இந்த होगा, பிரச்சனைக்கு நான் என்ன செய்வது और इस परेशानी के लिए मैं क्या करूंगा? என்ற கலக்கத்தோடு இருக்கீங்களா? और इस व्याकुलता के साथ क्या आप हैं? மேலும் வாசிப்போம், நீதிமொழிகள் 19:4. और आगे हम पढ़े नीति वचन उसका 19वां अध्याय 4वां वचन। செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும். தரித்திரனோ தன் சிநேகிதனாலும் நெகிழப்படுவான். பாருங்க, தரித்திரனோ தன் சிநேகிதனாலும் நெகிழப்படுவான். और यहाँ लिखा है परंतु कंगाल के मित्र भी उससे अलग हो जाते हैं। ஏன்னா சிநேகிதர் அந்த நண்பருங்க அவங்களும் தூரம் போயிடுவாங்க வந்து. और जो उसके मित्र हैं वो भी जब वो कंगाल होता है तो उससे दूर हो जाते हैं। இன்னும் அந்த 19:7 வாசிங்க. और 19 के 7 में हम देखते हैं, தரித்திரன் அவன் சகோதரர் எல்லாரும் பகைக்கிறார்களே, எத்தனை அதிகமாய் அவன் சிநேகிதர் அவனுக்கு தூரம் ஆவார்கள். அவருடைய வார்த்தைகளை அவன் நாடுகிறான், அவர்களோ வெறும் வார்த்தைகளே. பாருங்க, இந்த ஏழைகள் வறுமை பார்த்து, और इन निर्धन लोगों को देखकर, தரித்திரனை பார்த்து, और इन गरीब लोगों को देखकर நண்பர்கள் சிநேகிதர்கள் தூரம் போயிடுவாங்க. और उनके सारे मित्र और संबंधी दूर हो जाते हैं। சொந்த சகோதரரும் தூரம் போயிடுவாங்க வந்து. और खुद के उनके भाई भी उनसे दूर हो जाते हैं। நீதிமொழிகள் 14:20 வாசிங்க. और नीति वचन 14 उसके 20 में हम देखें, தரித்திரன் தனக்கு அடுத்தவனானாலும் பார்த்துக்கிறான், ஐஸ்வர்யவானுக்கோ அநேக சிநேகிதர் உண்டு. தரித்திரங்க அடுத்தவன் பக்கத்து வீட்டுக்காரரும் தூரமாயிருவா. और निर्धन का पड़ोसी भी उससे घृणा करता है। இப்படி உங்கள் வறுமை, और ऐसी गरीबी में உங்களுக்கு பிரச்சனையா இருக்கிறதா? क्या आपकी ऐसी परेशानी है? உங்களை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறதா? क्या आपको ये परेशानी व्याकुल कर रही है? என்ன செய்வது என்று और हमें क्या करना है? முடிவெடுக்க முடியாமல் और हमें ये निश्चय नहीं कर पा रहे हैं, தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? और हम इस बात को लेकर व्याकुल हैं। எல்லாரும் பகைப்பட்ட சூழ்நிலை. और ये सारी सबको ऐसी परिस्थितियां आती है। இங்கே நம்ம பார்க்க வந்து और यहाँ हमें देखने के लिए, உதவி கேட்க போறார்களோ, और हम जिनसे मदद मांगते हैं, உங்களை கண்டு பக்கமா விலகி போகிறார்களோ, और जैसे ही हम आते हैं वो हमसे दूर हो जाते हैं लोग। என்ற வேதனையோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்களா? ऐसा सोचकर व्याकुल होकर अगर आप संदेश सुन रहे हैं, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, और मेरे प्यारे परमेश्वर के विश्वासियों, அவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். वो आशीष देने वाला परमेश्वर है। நீங்கள் ஒருவரும் आप लोग कोई भी கலங்கி व्याकुलता, தரித்திரத்தோட गरीबी के साथ, வறுமையோட निर्धनता के साथ வாழ்வது கர்த்தருடைய சித்தம் அல்ல. तो जी आपका इस तरह जीना परमेश्वर की इच्छा नहीं है। அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? और वो क्या कहता है? நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், और मैं तुझे आशीष ही आशीष दूंगा, உன்னை பெருகவே பண்ணுவேன். और तेरी सारी तुझे बढ़ोतरी दूंगा। அது அவர் வாக்குத்தத்தம். और वो इसकी वाचा का वचन है। வாசிப்போம் 2 கொரிந்தியர் 8:9. और दूसरा कोरिन्थियों उसका 8वां अध्याय 9वें वचन को हम पढ़े। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யமுள்ளாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். और वो जो परमेश्वर है वो तो महान धनी मनुष्य है, परमेश्वर है, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். वो महान धनी है। சிலுவையிலே और जब क्रूस पर நம்முடைய தரித்திரத்தை அவர் எடுத்துக்கொண்டார். हमारी कंगालता को उसने अपने ऊपर ले लिया, நமது ஏழ்மை அவர் எடுத்துக்கொண்டார். और हमारी निर्धनता को उसने अपने ऊपर ले लिया, நமது வறுமை அவர் எடுத்துக்கொண்டார். और हमारी सारी घटी को उसने अपने ऊपर लिया। அவர் எடுத்துக்கொண்ட அந்த வறுமையினாலே, और उसने जो हमारी गरीबी को ले அந்த लिया, தரித்திரத்தினாலே और उस दरिद्रता के कारण நம்ம ஐஸ்வர்யனாக்குறார். और वो हमें धनी कर गया। இத வந்து எல்லாருமே தினம் சொல்லிட்டே இருக்கணும் இந்த வசனத்தை. और ये वचन को हमें रोज याद रखना चाहिए। இன்னும் அவ்வளவு எல்லாம் சிலுவையில பாடுபட்டது நமக்காக இல்லையா? और जो भी उसने क्रूस पर कष्ट उठाए वो सब हमारे लिए थे। அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் और वो धनी होकर भी, நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே और तुम्हारे लिए कंगाल बन गया, நீங்கள் ஐஸ்வர்யமாகும்படி ताकि तुम धनी हो जाओ, உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். इसलिए वो हमारे लिए कंगाल हो गया। நம் தரித்திரத்தை மாற்ற வல்லவர் அவர். और हमारी दरिद्रता को दूर करने की सामर्थ्य उसमें है। அவர் விசாரிக்கிறாகவே இருக்கிறார். और वो हमें हमेशा पूछते रहने वाला परमेश्वर है। உங்கள் வறுமையை மாற்றி, और हमारी दरिद्रता को दूर कर கலக்கத்தை மாற்றி व्याकुलता को दूर कर ஆசீர்வதிக்க போகிறார். आशीष देने वाला है। எனவே கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். और इसलिए हमें अपने आंसुओं को पोंछ लेना है। கர்த்தர் உங்களை ஆதரிப்பார். परमेश्वर हमें आशीष देगा, எந்த சூழ்நிலை தான் மாற்றுவார். और कोई भी परिस्थिति हो उसे वो दूर करेगा, தேவையெல்லாம் குறைவில்லாமல் சந்திப்பார். और हमारी सारी जरूरतों को वो पूरी करेगा। விசுவாசிங்கள்.
इसलिए हमें विश्वास रखना है சிலுவையில் அவர் செய்து முடித்த காரியங்களை விசுவாசியுங்கள். और जो क्रूस पर उसने जो संदेश दिया उन सब पर विश्वास रखिए। இதோ நம்மள ரட்சிப்பு நம்ம பெற்றுக்கொண்டோம். और हमने ये उद्धार पा लिया है இதோ நம்மை அவர் ரட்சித்து விட்டார். और परमेश्वर ने हमें उद्धार प्रदान किया அந்த है ரட்சிப்பு எல்லாமே சேர்த்து வருது. और वो उद्धार के साथ सब बातें साथ में आती है, சுகம், सुख ஆரோக்கியம், और चंगाई மீட்பு, और उद्धार, छुटकारा நல்வாழ்வு, और अच्छा जीवन, சுகவாழ்வு, सुखी जीवन சகல விதத்திலும் வாழ்வு और सारा चीजें साथ में आती है எல்லாமே சேர்த்தது ரட்சிப்புல இருக்கு வந்து. और सारी बातें ये मिलाकर उद्धार में हमारे साथ आती है। கர்த்தர் என்ன சொல்றாரு? परमेश्वर क्या कहता है என் ஜனங்கள் அறிவில்லாமல் கெட்டு போகிறார்கள். कि मेरे जन जो हैं वो अज्ञानता से नष्ट होते जा रहे हैं இவ்வளவு பண்ணி முடிச்சிட்டேன்னு और कि मैंने ये सब कार्य उनके लिए किया है எத்தனை நாட்கள் இந்த மாதிரி தெரியாம இருப்பாங்க? और कितने दिन वो लोग इस बात को अनजाने बने रहेंगे। இன்னும் இந்த வார்த்தையில விசுவாசியுங்கள். इसलिए हम परमेश्वर की बातों पर विश्वास கர்த்தர் करें, எல்லா சகலத்தையும் மாற்றுவார். वो सारी बातों को बदलने वाला है எல்லாமே தலைகளா மாற்றுவார் வந்து. और वो सारे इसको सर पैर को ऊपर नीचे करने वाला है முடியாது ஒன்றுமே இல்லை. और कुछ भी ऐसा अनहोनी नहीं है। கடைசியாக நான்காவது, और आखिरी चौथी बात, கடைசியா நான்காவதுக்கு முன்ன மறுபடியும் மூணு ஒரு வாட்டி இது பண்ணிக்கலாம். और एक बार फिर से हम उस बातों को सोचें। ஃபர்ஸ்ட் எது கலங்க பண்ணுங்களே? और पहली जो बात है பாவத்தினால் வருகிற पाप சாபம் கலங்க பண்ணும். और पाप के द्वारा आने वाला शाप व्याकुल करता है இரண்டாவது வியாதினால் வருகிற வேதனை கலங்க பண்ணும். और दूसरी बात बीमारी के द्वारा आने वाला कष्ट व्याकुल करता है। மூன்றாவது तीसरी बात சொல்லுங்க, ஏழையின் வறுமை கலங்க பண்ணும். और गरीबी के निर्धनता हमें व्याकुल करती எல்லா है வசனங்களும் மறக்கவே மறக்காதீங்க. और इन वचनों को आप बिल्कुल ना भूलिए। இப்ப நான்காவது trouble from evil spirit, और दुष्ट आत्माओं के द्वारा आने वाली कष्ट பொல்லாத ஆவி கலங்க பண்ணும். और दुष्ट आत्माएं हमें व्याकुल करती है। வாசியுங்கள் 1 சாமுவேல் 16-14. और पहला सामुएल की पुस्तक उसका 14 अध्याय 16वां वचन। பென்யமீன் நாட்டிலுள்ள 16 1 சாமுவேல் 16 14 16 उसका 14. 14 கர்த்தருடைய ஆவி தவளை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலக்கப்பட்டது. சவுல் ராஜா பாருங்க, கர்த்தருடைய ஆவி இருந்தாரு, அவன் பேச்சு கேட்கல, அப்ப வேற பொல்லாத ஆவி அவன் வந்துருச்சு வந்து. और हम देखते हैं जो शाऊल राजा था, उसने जब परमेश्वर की बात नहीं मानी तो एक दुष्ट आत्मा उसे घबराने लगी। பொல்லாத ஆவி एक दुष्ट आत्मा அவனை கலங்கப்பட்டி கொண்டிருந்தது. और उसे व्याकुल करने लगी। நீங்களும் கூட और आप लोग भी ஏதோ ஒரு பிரச்சனையிலே, किसी भी परेशानी में பொல்லாத ஆவியின் கிரியையிலே और दुष्ट आत्माओं की क्रिया के कारण பாதிக்கப்பட்டிருக்கலாம். हो सकता है बाधित हो பிசாசின் போராட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கலாம். और शैतान की क्रियाओं से आप हो सकता है बाधित हो பொல்லாத ஆவியின் கிரியைகளில் और दुष्ट आत्माओं की क्रिया से நீங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கலாம். இவர் பிள்ளை டைலர் எடுத்துருச்சா? இந்த பொல்லாத ஆவி சவுலை கலங்க பண்ணிட்டு और जो दुष्ट आत्मा है वो शाऊल को घबराने लगी थी அவன் எவ்வளவா பிரச்சனை வேதனை பட்டிருப்பான். और वो बहुत से कष्ट उसने झेले होंगे। நீங்களும் கூட और आप लोग भी ஏதோ ஒரு பிரச்சனையினால், किसी भी परेशानी से பொல்லாத ஆவியின் கிரியினால் दुष्ट आत्मा की क्रिया के से பாதிக்கப்பட்டிருக்கலாம். हो सकता है बाधित हो பிசாசின் போராட்டத்தில் और शैतान की क्रियाओं के द्वारा பாதிக்கப்பட்டிருக்கலாம். बाधित हो। பொல்லாத ஆவிகள் दुष्ट आत्माएं பயமுறுத்தி
घबरा कर கலங்கப்படி கொண்டிருக்கிறதா? और कलह देती रहती हैं क्या? இன்று ஒரு விடுதலையின் நாள். और आज आपके छुटकारे का दिन है। குடும்பத்திற்கு விரோதமாய், और परिवार के विरोध में தொழிலுக்கு விரோதமாய் और हमारे कार्य के विरोध में பில்லிசூனிகள் செய்து விட்டார்களா? और सारे हमारे பில்லிசூனி मंत्रवादी अगर मंत्र जादू टोना कर रहे हैं तो செய்து விட்டார்களா? क्या उन्होंने करा है? எவ்வளவு ஜெபித்து விடுதலை இல்லையா? बहुत प्रार्थना करने के बाद भी अगर छुटकारा नहीं है, இன்று உங்களுக்கு விடுதலை நாள். आज आपके छुटकारे का दिन है। மார்க் அந்த 9வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். और मरकुस 9वें अध्याय को हम निकाल लें। இன்று நான் வாசித்த பகுதிதான். और आज हमने ये वचन पढ़े थे। இந்த 19வது வசனத்தை வாசிப்போம். और 19वें वचन में हम पढ़े, அவர் பிரயோஜனமாக விசுவாசமில்லாத சந்ததியை எதுவரைக்கும் நான் உங்களோடு இருக்கிறேன், எதுவரைக்கும் உங்களுக்கு பொறுமையா இருக்கிறேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். பாருங்க, இங்க அந்த விசுவாசத்தை பத்தி இயேசு கிறிஸ்து பேசுறாரு. வந்து எப்ப விசுவாசம் இல்லையா கேக்குறாரு. और यहाँ उस विश्वास के बारे में यीशु पूछता है कि ये अविश्वासी लोगों, அந்த தகப்பன் என்ன சொல்றாரு வந்து, और उसका पिता क्या कहता है ஆண்டவரே உங்க சீஷர்களை கொண்டு வந்தேன், कि मैं अपने बेटे को आपके शिष्यों के पास लाया था, அவங்களால என் மகன் பிடிச்சிருந்த பிசாசை துரத்த முடியலையே, पर उन शिष्यों के द्वारा उस दुष्ट आत्मा को निकालने में असफलता मिली, என் மகன் வந்து பிறந்ததுல இருந்து அந்த ஊமையான ஆவியினால கஷ்டப்படுறானே, और मेरा बेटा जो है वो जन्म से उस गूंगे दुष्ट आत्मा से पीड़ित है। அவ்வளவு பாருங்க, அந்த பையனுக்கு வந்து அவங்க அப்பா வந்து அந்த பொறுப்பெடுத்து அவர் அந்த கேரண்டி கொடுத்த மாதிரி வந்து உத்தரவாதம் பண்ணி அது கூட வந்து। और ये हम देखते हैं कि जो पुत्र जिसमें दुष्ट आत्मा थी उसको पिता अपने पुत्र के रूप में वहां लेकर आता है। அந்த வேதத்துல இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம் இல்லைங்களா, ஒரு ஸ்திரீ வந்து தன் மகளுக்கு உத்தரவாதம் எடுத்து வர்றாப்புல। और हम एक दूसरे जगह भी पढ़ते हैं कि एक माता जो है अपनी पुत्री का दायित्व लेकर उनको उसके पास लेकर आती है। அதே மாதிரி நம்ம குடும்பத்துல யாராவது ஒருத்தர் வந்து உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கணும், இல்லாதக்கா ஜெபிக்கணும் வந்து। और इसी तरह हमारे परिवार में भी किसी एक को सारे परिवार का दायित्व लेकर सबके लिए प्रार्थना करनी चाहिए, அப்பதான் விடுதலை வரும், और तभी छुटकारा होगा। அதே அந்த 21 22 வசனம் வாசிங்க। और 21 और 22 में हम पढ़े, அவர் அந்த தகப்பனை நோக்கி, நீ இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறுவயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது, இவரை கொல்லும்படிக்கு அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தண்டித்து ஏதாவது செய்யக்கூடுமானால் உங்களை மனதிறங்கி உதவி செய்ய வேண்டும் என்றான்। அது பாருங்க, அவனுக்கு கொல்லும்படி அநேக தரம் தொடர்ச்சியா தொடர்ந்து பண்ணிட்டுதான் இந்த பொல்லாத ஆவி அவ்வளவு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கிறது வந்து। और हम यहाँ देखते हैं कि वो दुष्ट आत्मा उसको इतना परेशान करता था कि उसने बहुत बार उसको आग और पानी में गिराया। ஏன்னா நம்ம வீடுகளில தொடர்ச்சியா பிரச்சனை இருந்துட்டு இருந்தாருன்னா, और अगर हमारे घरों में हमारे परिवार में लगातार अगर परेशानी आती रहती है, பொல்லாத ஆவியின் கிரியை ஏதோ பண்ணிட்டு நடந்துட்டு இருக்கு வந்து। और इसका अर्थ है कि कोई दुष्ट आत्मा उसमें कुछ क्रिया कर रही है। உதாரணமாக हम एक उदाहरण के तौर पर ஒருத்தர் தூக்கம் வரலன்னு வச்சுங்களேன், और हो सकता है किसी को नींद नहीं आ रही हो, அப்ப பிசாசு என்ன தந்திரமா क्या वो शैतानी ताकत है? உங்களுக்கு சொல்ல வந்து, वो आपको कहती है, உங்களை எப்படி வஞ்சிக்குன்னா, आपको कैसे वो घबराती है நீங்க வெளியில யாரும் சொல்லிடாத, कि तुम बाहर किसी को बताना मत, உனக்குதான் வெட்கமா இருக்கு வந்து। अगर बोलोगे तो शर्म आएगी तुम्हें, 4 பேர் உன்னை பார்த்தா வேடிக்கை பார்ப்பாங்க வந்து। और 4 लोग तुम्हारा मजाक उड़ाएंगे। இந்த மாதிரி சொல்லி என்ன வச்சிருப்பா, பிரச்சனைக்குள்ளேயே வச்சிருப்பா வந்து ஏமாத்தி। और ऐसा शैतानी ताकत उकसा कर उसको हमेशा परेशानी को उनके साथ ही रखती இது है அவன் தந்திரக்காரன் இல்லையா, कि वो एक मंत्रवादी है। தந்திரம் பண்ணி பிசாசு தந்திரம் பண்ணி அப்படியே வச்சிருப்பா। और शैतान जो है ऐसी ताकतों से हमें हमेशा बांध के रखता है। 23 வசனம் வாசிங்க। 23 वचन में हम देखें, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார்। நீ விசுவாசிச்சா நடக்கும் வந்து, விசுவாசிக்க எல்லாம் கூடும்। और यीशु ने कहा कि तू अगर विश्वास करता है तो विश्वास करने वाले के लिए सब कुछ हो सकता है। இப்ப நம்ம எல்லாம் விசுவாசிதான், और हम सब यहाँ विश्वासी हैं। அப்ப விசுவாசிக்கிறது கொஞ்சம் கூடும் சொல்லிருக்காரு கர்த்தர் வந்து। இயேசு என்ன சொல்லிருக்காரு, எல்லாம் கூடும்। और जो परमेश्वर ये नहीं कहता है कि विश्वास से कुछ हो जाएगा, पर वो कहता है विश्वास करने वालों के लिए सब कुछ हो जाएगा। என்னென்ன விடுதலை வேண்டுமோ எல்லாமே ஆகும் வந்து। और जो भी छुटकारा हमें चाहिए वो सब हमारे विश्वास से हमें मिलेगा। 25 வாசிங்க। 25वें वचन में हम पढ़े, அப்போது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருவதை இயேசு கண்டு அந்த அசுத்தாவை நோக்கி, ஊமையும் செவிட்டுமான ஆவியே, நினைத்து புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாது என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அடக்கினார்।
அங்க இயேசு என்ன பண்ணா அதட்டினார். और वहां यीशु ने उसे डांट कर निकाल दिया பொல்லாத ஆவியே நீ போ வெளியில, और उसने कहा एक गूंगी और बहरी आत्मा तू यहाँ से निकल जा திரும்பி வராது. और फिर वापस मत आना। ஒரு ஆளு பிசாசு பிடிச்சிட்டு இருந்தானா अगर किसी मनुष्य में दुष्ट आत्मा है அதை பிசாசு போய் ஜெபிக்கணும், கர்த்தர் நோக்கி ஆண்டவரே இந்த பிசாசு எவன்கிட்ட போட்டு அது மாதிரி இல்ல கட்டளை எடுங்க இல்லையா, அதட்டுங்க. और हमें उसके लिए सिर्फ प्रार्थना ही नहीं करनी चाहिए அப்பாலே போ சாத்தானே சொல்லுங்க இல்லையா, ஓடி போ வந்து. और उसको आज्ञा देनी चाहिए कि हे शैतान इस शरीर से निकल जा। எங்க இயேசு இருக்கிற வீட்டுல जिस घर में यीशु निवास करता है பிசாசுக்கு இடம் இருக்குங்களா? क्या उसमें शैतान का निवास हो सकता है? அந்த மாதிரி பிசாசு கிரியை இருந்தானா நம்ம சுதாரிச்சிருக்கணும், நம்ம ஏதோ தவறு பண்றோம். अगर शैतान का निवास हमारे घर में है तो हमें ध्यान रखना है कि कुछ गलत हमारे जीवन में हो रहा है கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு இடம் கொடுக்கிறோம். और यीशु मसीह के खिलाफ कुछ बातों को हम ध्यान दे रहे हैं நான் விட வேண்டிய காரியங்கள் அநேகமா இருக்கிறது. और बहुत सी बातें हैं जो हमें अपने जीवन में छोड़नी है। இல்லாட்டி கிறிஸ்து இருக்கிற இடத்துல எப்படி வர முடியும் வந்து? और या इसके अलावा अगर यीशु मसीह जहाँ निवास करता है वहाँ शैतान नहीं आ सकता। கர்த்தர் என்ன சொல்றாரு? தலையில மயிரெல்லாம் எண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றாரு. और यीशु मसीह ने कहा है कि तेरे सर के हर एक बाल को मैं गिन चुका हूँ, கண்ணின் மணி போல பாக்குறேன்னு சொல்றாரு. आंखों के तारे के रूप में तुझे संभालता हूँ உள்ள கையில வரைஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்றாரு. और अपनी हथेली में मैंने तुझे बना कर रखा है சுற்றி வேலை எடுத்து காத்து வச்சுக்கிறேன்னு சொல்றாரு வந்து. और चारों तरफ बाड़ा बांध कर मैं तेरी रक्षा करता हूँ அக்னி மயிலா இருக்கிறேன்னு சொல்றாரு வந்து. और आग की दीवार के रूप में मैं तेरी सहायता करता हूँ ரத்த கோட்டைக்குள்ள பாதுகாக்கிறேன்னு சொல்றாரு வந்து. और लहू के द्वारा बनाए गए किले के रूप में मैं तेरी सहायता करता हूँ தேவதூதர் சுற்றி பாளையம் இருக்கிறார் சொல்றாரு வந்து. और स्वर्गदूत तेरे चारों तरफ है ऐसा कहता है। எவ்வளவு பாதுகாப்பு இருக்கிறப்போ और जब हमारी इतनी सुरक्षा है எத்தனை ஜெட் செக்யூரிட்டி, और कोई भी जेड सिक्योरिटी எவ்வளவு how many ஜெட் செக்யூரிட்டிஸ் இல்ல, और ये कितनी जेड सिक्योरिटी से भी कितनी महान सुरक्षा है हमारे பிசாசு வர முடியுங்களா? क्या आप शैतान हमारे जीवन में प्रवेश ஒரு करता है? வார்த்தையில சொல்லுங்க ஓடுது வந்து. और एक शब्द बोलने से ही वो भाग जाएगा। அது கவனமா இருக்கணும், நம்ம பிள்ளைகளை காரியத்துல எல்லா காரியத்திலும் ரொம்ப கவனமா இருக்கணும். इसलिए हमें अपने बातों पर हमारे बच्चों के बातों पर बहुत ध्यान से रखना है இந்த அளவு செக்யூரிட்டி யாராவது தர முடியுங்களா? और इतनी सुरक्षा कोई भी नहीं दे सकता அந்த அளவு பாதுகாப்புல வச்சிருக்காரு வந்து. और इतनी सुरक्षा में प्रभु ने हमें रखा है। அந்த தகப்பன் தன் தகப்பன் தன் மகனை இயேசுவினிடத்தில் கொண்டு வருகிறார். और पिता जब वो अपने बेटे को यीशु मसीह के साथ पास लेकर இயேசு आया, பிசாசு அதட்டினார். यीशु ने उस दुष्ट आत्मा को निकाल दिया இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இன்றும் மாறாதா இருக்கிறது. और परमेश्वर की महिमा आज भी बिना बदले हमारे साथ है அவர் வல்லமை போதுமானது. और उसकी महिमा ही हमारे लिए काफी है। விசுவாசத்தோட ஆண்டவரை நோக்கி பார்த்தா और विश्वास के साथ हम परमेश्वर की ओर देखें, எல்லா பிரச்சனையும் सारी परेशानियां போராட்டமானாலும் जो भी कष्ट हो எல்லாம் போய்விடும் வந்து. वो सब हमारे जीवन से हट जाएंगी எல்லா பிரச்சனை போவது நிச்சயம் வந்து. और जरूरी है कि हमारी सारी परेशानियां हमारे पास से दूर हो जाएंगी எல்லா போராட்டத்திலிருந்து விடுதலை ஆவது நிச்சயம். और ये निश्चय है कि सारी परेशानी हमारे जीवन से दूर हो जाएंगी। எந்தவித பாவமானாலும் சரி, और किसी भी तरह का पाप हो சாபங்களாக தொடர்ந்து வந்தாலும் சரி, और शाप के द्वारा अगर वो लगातार भी आ रहा है எந்தவித வியாதியின் வேதங்களாலும் சரி, और किसी भी तरह बीमारी का कष्ट हो எவ்வளவு வறுமையானாலும் சரி, और किसी भी तरह की गरीबी हो பொல்லாத ஆவிகளின் கிரியைகளானாலும் சரி, और दुष्टात्मा की क्रिया भी हो तो இஸ்ரவேலராகிய உங்களை கலங்கப்படுகிறா, இஸ்ரவேலராகிய உங்களை இஸ்ரவேல் आप जो इजरायली हैं आपको अगर व्याकुल करने वाला, பார்த்து அவர் என்ன சொல்கிறார்? இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? उनको देखकर यीशु मसीह क्या कहता है, உங்கள் எல்லா பிரச்சனைகளை और तुम्हारी सारी परेशानियों को நான் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டேனே, कि मैंने उन सब परेशानियों को क्रूस पर लेकर मैंने उसे खत्म कर दिया है நான் தான் இயேசு இல்லையா? और मैं ही यीशु मसीह हूँ நான் தான் பக்கத்துல இருக்கிறேனே, और मैं तो हमेशा आपके साथ हूँ இப்பொழுதும் அருகிலே நின்று கொண்டிருக்கிறேனே. और अभी भी मैं आपके साथ में खड़ा हूँ। இதை அறிந்து நீங்க அவரை கூப்பிடும் போது और ये मान जानकर जब आप उसे बुलाएंगे அவர் கட்டாயம் और वो जरूर உங்கள் இதயத்தில் இருக்கிற और आपके मन में होने वाले கலக்கங்களை, सारे व्याकुलता, பயங்களை, सारे डर, திகில்களை सारी परेशानी மாற்றி उनको दूर कर ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம் தருவார். परमेश्वर आपको शांति देगा உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. और आपका मन व्याकुल न हो। நாம் ஜெபிப்போம், हम प्रार्थना करें விசுவாசித்து विश्वास के साथ, அற்புதத்தை अद्भुत कार्य को எதிர்பார்ப்போம். हम ध्यान रखें पाए। ஒரு நிமிஷம் இல்ல எல்லாம் எந்திரிச்சு எல்லுங்க வந்து हम सब खड़े हो जाएं கண்ண மூடி நம்ம ஜெபிக்கலாம். और हम आंखों को बंद कर हम प्रार्थना करें। ஆண்டவரே,
जब हमारे परमेश्वर எங்கள் ஆத்மா हमारी आत्मा தேவனை மகிமைப்படுத்துகிறது. परमेश्वर की महिमा करनी चाहिए। எங்கள் ஆவி हमारी जो मन है இரட்சகராகிய उद्धारकर्ता के இயேசு கிறிஸ்துக்குள் களி கூறுகிறது. और यीशु मसीह के नाम से महिमा युक्त है। அடிமையின் தாழ்மை நோக்கி பார்த்தீர். और हम अपने अधीनता से आपको देखते हैं நீரே எங்களை और आप ही हमें பாக்கியவான்களாக भाग्यवान के रूप में பாக்கியவதிகளாக भाग्यवती के रूप में நீர் வைத்திருக்கிற ஆண்டவரே, आपने हमें रखा हुआ है। இது பரிசுத்தமுள்ள தேவன் அல்லவா? ये पवित्र परमेश्वर का ही कार्य है அநாதி சிநேகத்தாளர்களை சிநேகித்திரே, और महान प्रेम से आप हमें प्रेम रखते हैं காரணத்தால் இழுத்துக் கொண்டீரே, और अपनी करुणा से आपने हमें समेट कर रखा है நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டீரே. और आपने हमारे लिए सब कुछ करके खत्म किया है எங்களை குறித்ததெல்லாம் நிறைவேற்றி முடிக்கிறவர் நீர் அல்லவா? और हमारे जो भी दर्द है सब पूरे वाले बराबर। நல்லவர் ஆண்டவரே, और आप इतने महान अच्छे हैं நீர் எத்தனை பெரியவர் ஆண்டவரே, और आप कितने महान हैं நீர் எத்தனை வல்லவர் ஆண்டவரே, और आप कितने बलशाली हैं எங்களோடு இருக்கிறபடியாக சுத்தரிக்கிறோம் ஆண்டவரே. और आप हमारे साथ हैं इसलिए हम आपकी स्तुति करते हैं இவ்வளவு நேரம் इतने समय में பாவம் சத்தியத்தை கேட்க செய்த கிருபைக்காக நன்றி. और आपके वचनों को हम सुन सके इसके लिए आपको धन्यवाद देते हैं। கிருபையினாலே कृपा के द्वारा இலவசமாக और मुफ्त में இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான மீட்பை கொண்டு और यीशु मसीह के द्वार में எங்களை நீதிமான்களாக்கினீர். हमें आपने नीतिवान बनाया கிருபையினாலே कि आपकी कृपा से விசுவாசத்தை கொண்டு विश्वास के द्वारा எங்களை ரட்சித்தீர். आपने हमारा उद्धार किया। கிருபையினாலே आपकी कृपा से ஆண்டவர் அதே விசுவாசத்தினாலே और उसी विश्वास के द्वारा அப்பா வார்த்தையில் உள்ள और आपके वचनों से எல்லா ஆசீர்வாதங்களையும் सारे आशीषों को நாங்கள் அப்படியே சுதந்திரத்துக் கொள்கிறோமே. और हम सबको ग्रहण करते हैं இப்பொழுது சிலுவை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. और हम अभी अपनी आंखों उठाकर क्रूस को देखते हैं। சிலுவையிலே अपने क्रूस में உம் சரீரத்திலே आपके शरीर में எங்கள் பாவங்களை हमारे पाप को சாபங்களை हमारे शाप को எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தீரே. आपने सबको अपने ऊपर लेकर आपने ले இயேசுவே लिया எங்களுக்காக சிலுவை சுமந்தீரே. और आप हमारे सारे पापों को आपने क्रूस पर डाल लिया। 40க்கு 1 கம்மி 39 வாரடிகளை நீர் எங்களுக்காக பெற்றீரே. और 39 घाव को आपने हमारे लिए झेला தலையில் முள்முடி சூழப்பட்டீரே. और आपके सर में कांटों का मुकुट लगाया गया அப்போ ஒரு சொட்டு ரத்தப்படாமல் எங்களுக்காக சிந்தினீரே. और आपने अपना हर एक बूंद लहू हमारे लिए बहा दिया கைகளில் கல் ஆணிகள் கடாப்பட்டது எங்களுக்காக அல்லவா? और आप हमारे हाथों और आपके हाथों और पैरों में जो कीलें गाड़ी ठोकी गई वो सिर्फ हमारे लिए थी। எல்லா இந்த பாவங்களுக்காக அல்லவா ஆண்டவரே? वो सब हमारे पापों के लिए அத்தனை தண்டனை ஏற்று தீர்த்து முடித்து விட்டீர் ஆண்டவரே. और सारे दंड को आपने हमारे लिए लेकर सब कुछ खत्म कर दिया இப்பொழுது எல்லா பாவங்களையும் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. और हम अभी अपने सारे पापों को आपके सामने स्वीकार करते அப்பா हैं எந்தவித பாவமானாலும் சரி, और किसी भी तरह का पाप हो எல்லா இச்சையின் பாவங்களாலும் சரி, और किसी भी तरह की इच्छा वाले पाप हो நாங்கள் கேட்டுக்கொண்ட சத்தியத்தில் और हमने जो सत्य वचन सुने अभी நாகன் செய்த பாவம் போல, आकान ने जो पाप किया था விசுவாசம் இல்லாத பாவம் போல, और जो विश्वास के रहित हमने पाप किया ஜெபிக்காத பாவம் எல்லாம் और प्रार्थना के बिना हमने पाप किया எல்லாவற்றையும் மன்னிய ஆண்டவரே. और सब में हमें क्षमा दीजिए வா परमेश्वर। தெய்வா மன்னியும். आपकी कृपा से हमें क्षमा ஒருவரை दीजिए ரத்தத்தினாலே கழுவ மாட்டவரே. और आप हमें अपने लहू से धोइए மாசற்ற ரத்தத்தினாலே, और महान लहू के द्वारा வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே, और अनमोल लहू के द्वारा பரிசுத்த ரத்தத்தினாலே, और पवित्र लहू के द्वारा அவரை பேசுகிற ரத்தத்தினாலே और बोलने वाले लहू के द्वारा அவர்களை கழுவ மாட்டவரே. हमें धोइए परमेश्वर। எங்களது சிந்தனைகள் हमारी सारी सोच இயேசுவின் சிந்தனைகளா இருக்கட்டும். और यीशु मसीह की सोच के எங்கள் जैसे செயல்கள் हमारे सारे कार्य இயேசுவின் செயல்களா இருக்கட்டும் ஆண்டவரே. यीशु मसीह के कार्य के जैसे இப்படி கழுவுவதற்காக நன்றி. और आप ऐसा करने वाले इसलिए எங்கள் धन्यवाद பாவங்கள் எல்லாம் கழுவுவதற்காக நன்றி. और हमारे सारे पाप आपने धो दिए इसके लिए धन्यवाद। எங்கள் நீதிமானாக மாற்றினபடியால் நன்றி. हमें धर्मी बनाने के लिए धन्यवाद। இதற்காக சோத்திருக்கிறோம் ஆண்டவரே. इसके लिए हम स्तुति करते हैं परमेश्वर। இப்பொழுது अभी எல்லா வியாதிகளையும் ஆண்டவரே, और सारी गरीबी எல்லா बीमारी பலவீனங்களையும் और सारी दुर्बलता இயேசுவே சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டீரே. आपने क्रूस में लेकर उसे खत्म कर दिया है பரிகாரியாய் கர்த்தரே, और उद्धार देने वाले परमेश्वर கழுவுதலால் குணமானோம். हम आपके द्वारा चंगाई प्राप्त किया है। அதே போல उसी तरह இயேசுவே எங்கள் ஏழ்மையை, हमारी गरीबी को அந்த ஏழ்மையில வருகிற உபத்திரவத்தை, और उस गरीबी के द्वारा आने वाले सारे कष्ट को அந்த दरिद्रத்தை और उस निर्धनता को இயேசுவே நீர் சுமந்து தீர்த்து விட்டீரே. और आपने उसको लेकर क्रूस में ढो लिया है இயேசுவே ஐஸ்வர்யத்தால் நிரப்பமாண்டவரே, और हमें बलपूरता से हम सारी आशीष हमें உமது दी। ஆசீர்வாதத்தால் நிரப்பமாண்டவரே. और आपकी आशीषों के द्वारा हमें भरपूर कर அப்படி செய்கிறபடியால் நன்றி. और ऐसा कर दिया आपने इसके लिए आपको धन्यवाद देते हैं। இயேசுவே நீர் சிலுவையிலே आपने क्रूस पे ரத்தத்தை சிந்தி आपने अपने लहू को बहा ஜீவனை கொடுத்து अपने प्राण को त्याग कर ஆவியிலே பாதாளத்தில் இறங்கி आप पाताल में उतर कर ஆதாம் இழந்து போன அதிகாரத்தை ஆளுகையை और आदम सारे पुनरुत्थान के अधिकार के साथ
நீர் மீண்டுமாக आप फिर से துரத்தனைகளையும் அதிகாரிகளை உரிந்து கொண்டு और सारे अधिकारों को साथ लेकर வெளியரமான கோலமாக்கி और एक न्यायिक रूप से பிசாசின் மேல் வெற்றி செலுத்தீர் ஆண்டவரே. और शैतान के ऊपर आपने जय प्राप्त करी பிசாசின் தலையை நசுக்கி और शैतान के सर को कुचलकर எங்கள் காலின் கீழ் போட்டீரே. हमारे पैरों पर डाल दिया இயேசுவே நீர் எங்கள் தலையா இருக்கிறீரே. और आप ही हमारे सर में वास करते हैं நாங்களும் சரீரம் அல்லவா, और हम आपके शरीर के रूप में हैं எங்கள் காலின் கீழே हमारे पैरों के तले பிசாசின் சகல அதிகாரங்களை और शैतान की सारी ताकतों சகல வல்லமைகளை सारी बल को இயேசுவே காலின் கீழ் எங்கள் காலின் கீழ் போட்டீரே ஆண்டவரே. हमारे पैरों के तले डाल दिया परमेश्वर எனவே इसलिए இயேசுவே எங்கள் வீடுகளிலே हम आपको धन्यवाद देते எங்கள் हैं சபைகளிலே हमारी कलीसिया இருக்க में எல்லா எங்க பிள்ளைகளின் हमारे सारे बच्चों को எந்தவித பிரச்சனையாலும் சரி, कोई भी परेशानी हो எந்தவித சாத்தானின் தொந்தரவுகளை, और कोई भी शैतानी எல்லா ताकत, சாத்தானின் கிரியைகளை सारी शैतानी क्रियाओं இயேசு கிறிஸ்து நாமத்திலே வெளியே போன்று கட்டளை வர மாட்டவரே. और यीशु मसीह के नाम से हम चले जाए ऐसा आज्ञा देते हैं இயேசு கிறிஸ்து நாமத்தில் அதட்டு வர மாட்டவரே. और यीशु मसीह के नाम से हम सबको हटा देते हैं பொல்லாத பிசாசே और सारी शैतानी ताकत को அப்பாலே போன்று கட்டளை வரும். और दूर हो जाए ऐसा कहते हैं அப்படி விடுதலை கொடுத்திருக்கா நன்றி ஆண்டவர் என்று. और हमें छुटकारा दिया इसके लिए धन्यवाद அதுவரை இன்று முதல் आज से எல்லா பிசாசின் கிரியையிலிருந்து விடுதலை, और सारी शैतानी ताकत से छुटकारा எல்லா பாவங்களிலிருந்து விடுதலை, सारी पाप से छुटकारा அதுவே தரித்திரத்திலிருந்து விடுதலை, और सारी निर्धनता से அதுவே வியாதியிலிருந்து விடுதலை. सारी बीमारियों से அதுவரை छुटकारा இன்று முதல் आज से வார்த்தைப்படி आपके वचनों के द्वारा நாங்கள் சுதந்திரத்துக்குள்ள உதவி செய்ய மாட்டவரே. और हम स्वतंत्रता के साथ जीने के लिए कृपा करें எங்கள் ஆவி ஆண்டவரே हमारी आत्मा ஒவ்வொரு நாளும் सारे हर एक दिन மகிமை மேல் மகிமை அடைகிறபடியால் நன்றி. और खुशी के साथ महिमा को प्राप्त करें இயேசு கிறிஸ்து ஞானம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டபடியால் நன்றி. और यीशु मसीह का ज्ञान हमें मिला इसके लिए धन्यवाद ஆண்டவரே ஞானமானது आपका ज्ञान जो है வலது கையிலே தீர்க்காயுசையும் और दाहिने हाथ में दीर्घायु को இடது கையிலே செல்வத்தையும் கொண்டு வந்திருக்கிறபடியால் சோத்திருக்கிறோம் ஆண்டவரே. और बाएं हाथ में धनवानता को लेकर आया इसलिए आपको धन्यवाद देते हैं கழுத்து சமானமாய் और बाज के समान எங்கள் வயது வாழ வயதாக்கினபடியால் நன்றி. और हमारी आयु को आपने दीर्घायु किया है எங்கள் கால்களை மான்கள் போலாக்கி और आपने हमें पैरों को हिरणों के काल உயர்ந்த ஸ்தலங்களில் ऊंचे स्थान पर ஏறி வர பண்ணுகிறபடியால் நன்றி ஆண்டவரே. आने की कृपा करें इसके लिए आपको धन्यवाद देते हैं காண்ட அமர்ந்து ஒப்பாக और जंगली पशुओं के समान பலத்தை கொடுத்தபடியால் நன்றி. हमें ताकत दी इसलिए आपको धन्यवाद देते हैं யூத ராஜசிங்கம் और यहूदा का राज्य सिंहासन எங்களுக்குள்ள இருக்கிறபடியா हमारे अंदर है इसलिए யூத ராஜசிங்கமான நடத்த செய்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. यहूदा के सिंहासन के रूप में हमें चला रहे हैं इसलिए आपको धन्यवाद देते हैं எல்லா துதி கன மகிமை மாட்சி எல்லாவற்றையும் और सारे स्तुति महिमा आराधना सब आपको உமக்கே செலுத்துகிறோம். आपको देते हैं உமக்கே நன்றி செலுத்துகிறோம். आपको धन्यवाद देते हैं ஆமென். आमीन। ஆமென். உட்காருவோம். हम सब बैठ जाएं திருச்சபையின் அறிவிப்புகளை மீண்டும் ஒரு முறை நான் அறிவிக்கின்றேன். कलीसिया की सूचनाओं को एक बार फिर से मैं बताता हूँ நம்முடைய ஆலயத்தின் வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டமானது மாலை 7:30 மணிக்கு நடைபெறும். हमारी कलीसिया की उपवास प्रार्थना जो है वो शुक्रवार को 7:30 बजे जूम के माध्यम से होगी வருகின்ற அக்டோபர் 2ஆம் தேதி சனிக்கிழமையிலே அரசு விடுமுறை இருப்பதினாலே அந்த நாளிலே ஒரு சிறப்பு உபவாச கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. और आने वाली 2 अक्टूबर 2 तारीख को क्योंकि वो सरकारी अवकाश का दिन है विशेष उपवास प्रार्थना का आयोजन किया गया है அந்த உபவாச கூட்டமானது காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை இருக்கும். और वो उपवास की प्रार्थना जो है सुबह 10 बजे से दोपहर 1 बजे तक होगी இந்த கூட்டத்திலே திருச்சபையின் அனைத்து குடும்பங்களும் பங்கு பெறும்படி திருச்சபையின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். और कलीसिया के द्वारा सबसे विनती है कि सारे कलीसिया के सारे परिवार इस प्रार्थना में सम्मिलित हों அதே மாதிரி அக்டோபர் 2ஆம் தேதியிலே और उसी तरह अक्टूबर 2 तारीख को நமது வாலிப பிள்ளைகளுக்காக சென்ட் ஜான்ஸ் ELCC சபையிலே ஒரு சிறப்பு கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. हमारे कलीसिया के हमारे जवान भाइयों बहनों के लिए सेंट जॉन्स ELC चर्च में एक विशेष सभा का आयोजन किया गया है இது திருச்சபையின் வாலிப பிள்ளைகள் தவறாமல் பங்கு பெற்று பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கின்றேன். और आपसे विनती है कि सारे जवान भाई बहन इसमें सम्मिलित हों और आशीष को प्राप्त करें நம்முடைய சபையின் 20 மணி ஜெபத்தை நாம் மாதத்தில் 1ஆம் தேதியிலே அனுசரிக்கின்றோம்.
और हमारी कलीसिया की 20 घंटे साकल प्रार्थना को हम महीने के पहले दिन में करते हैं। இந்த மாதத்திலே அது வெள்ளிக்கிழமை வருவதனால் வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்திற்கு அது தடங்களாய் இராதபடி और इस महीने क्योंकि वो पहला तारीख शुक्रवार है और शुक्रवार को हमारी उपवास की प्रार्थना होती है, இந்த 20 மணி ஜெபமானது வருகின்ற அடுத்த வாரத்திலே திங்கட்கிழமை 4ஆம் தேதி அக்டோபர் 4ஆம் தேதியிலே இருக்கும். इसलिए इस बार कलीसिया साकल प्रार्थना जो है 4 तारीख को सोमवार को होगी। இந்த ஜெபத்திலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திலே நீங்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். और उस 20 घंटे में आप अपने नियत समय पर आप प्रार्थना करें, इसके लिए मैं विनती करता हूँ। வருகின்ற வாரம் முழுவதும் தேவன் நம்மை சுகத்துடனும் பலத்துடனும் பாதுகாக்க நாம் ஜெபித்துக் கொள்வோம். और परमेश्वर आने वाले सप्ताह में हमें सुख शांति के साथ हमारी सहायता करे, इसके लिए हम प्रार्थना करें। நமது திருச்சபையிலே வியாதிப்பட்டிருக்கின்ற கிங்ஸ்டன் மற்றும் சாமுவேல் பிரதருக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். और हमारे कलीसिया में जो बेटा किंगस्टन है और सामुएल अंकल हैं जो बीमारी से पीड़ित हैं, उनके लिए भी प्रार्थना करें। தேவன் அவர்களுக்கு அற்புத சுகத்தை பெற்று அடுத்த வாரத்திலே அவர்கள் ஆலய ஆராதனையில் நம்மோடு பங்கு பெறும்படியாக நாம் ஜெபித்துக் கொள்வோம். और हम प्रार्थना करें कि परमेश्वर उन्हें अद्भुत चंगाई दे और अगले हफ्ते वो हमारे साथ इस कलीसिया में सम्मिलित हों। நாம் ஜெபம் செய்வோம். आइए हम प्रार्थना करें। எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த நாளின் ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்திருப்பா அதற்கு நன்றி செலுத்துகிறோம். पवित्र परमेश्वर, इस आराधना को आपने अपने आशीषों के साथ भरपूरता से रखा, इसके लिए आपको धन्यवाद देते हैं। வருகின்ற வாரத்திலே திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பத்தை நீ ஆசீர்வதிங்கப்பா. और आने वाले सप्ताह में कलीसिया के हर परिवार पर आपकी आशीष बनी रहे। திருச்சபையிலே நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற கிங்ஸ்டன் மற்றும் சகோதரர் சாமுவேல் அவருக்கு நீர் அற்புத சுகத்தை தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். और हम आपसे विनती करते हैं, प्रार्थना करते हैं कि बेटे किंगस्टन को और सामुएल अंकल को जो बीमारी में है, उनको आप अद्भुत चंगाई दीजिए। கர்த்தாவே, அடுத்த வாரத்திலே அவர்கள் எங்களோடு இந்த ஆராதனையில் பங்கு பெற நீ கிருபை செய்யும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். और हम उम्मीद करते हैं कि आप उन्हें चंगाई देंगे और अगले हफ्ते वो यहाँ हमारे साथ इस कलीसिया में सम्मिलित होंगे। அதே மாதிரி கர்த்தாவே, இந்த வாரத்திலே அக்டோபர் 1ஆம் தேதியிலே பிறந்த நாள் காண இருக்கின்ற மகன் பிரகாஷை நீர் ஆசீர்வதிங்கப்பா. और उसी तरह इस महीने अक्टूबर 1 तारीख को अपना जन्मदिन मनाने वाले बेटे प्रकाश के लिए भी हम प्रार्थना करते हैं। இந்த வருகின்ற புதிய ஆண்டானது மகனுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதான ஆண்டாக இருக்க நீர் கிருபை செய்தாரும். और ये नया साल बेटे के जीवन में एक आशीष भरा साल हो, ऐसे हम प्रार्थना करते हैं। இந்த நாளின் செய்திக்காக நாம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். और आज के दिन के संदेश के लिए हम आपको धन्यवाद देते हैं। இதோ எங்கள் இருதயம் கலங்காதபடி நீ பார்த்துக் கொள்ளுங்கப்பா. आप हमारा मन व्याकुल ना हो, ऐसा आप उसके लिए हमारी सहायता करिए। கர்த்தாவே, எங்களுடைய இருதயம் கலங்காமல் இருப்பதற்கு நாங்களும் எங்களை காத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை புரியுங்கப்பா. और आपकी ऐसी कृपा हो कि हमारा मन व्याकुल ना होने के लिए हम अपनी सुरक्षा करें, इसके लिए आपसे विनती करते हैं। நீர் வருகின்ற வாரம் முழுவதும் குடும்பத்தின் ஒவ்வொரு ஆலயத்தின் ஒவ்வொரு குடும்பத்தோடு நீர் இருங்கப்பா. और आने वाले सप्ताह में परिवार के हर परिवार के हर सदस्य के साथ आप रहिए। கர்த்தாவே, நாங்கள் வேலைக்கு செல்கின்ற போதும் வருகின்ற போதும் நீர் எங்களை ஆசீர்வதியும். और हमारे कार्यस्थल में आने जाने पर भी आपका साथ हमारे साथ रहे। இயேசு கிறிஸ்துவின் மூலமா வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன பிதாவே, ஆமென். यीशु मसीह के नाम से मांगते हैं, आमीन। தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். परमेश्वर के आशीष को प्राप्त करने के लिए हम सब खड़े हो जाएं। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக, ஆமென். ஈசிஐ திருச்சபையாக நற்செய்தி நல்கிடவும் ஓர் பிதாக்கள் சத்தியத்தில் என்றுமே நிலைத்திடவும் தேவ ஆசீர்வாதத்தோடு ஆடியாரை அனுப்பும். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். परमेश्वर आप सबको आशीष दे, आमीन।